காலையிலே இன்பமே எந்நாளும் என்ற இந்த கருத்தரங்கிலே இதுவரைக்கும் மூவர் முதலிகள் தங்களுடைய திருவாக்குகளிலே இந்த செய்தியை எவ்வாறெல்லாம் நமக்கு அருளி செய்தார்கள் என்பதனை அன்பிற்குரிய 3 தம்பிமார்கள் மிக அருமையாக நமக்கு பேசி மகிழ்வித்தார்கள். அதனால் நீங்கள் எனக்கு வயசு கூட நினச்சிடாதீங்க, அந்த வயசில் தான் நீங்கள் உடனே கணக்கு போடக்கூடாது. நீங்கள் டாக்டருங்க சீக்கிரம் கூப்பிடுங்க. ஆமாம், இந்த காலையில் மத்தியானம் வரலாம், இந்த வகுப்பு மாதிரி எங்களுக்கு யாரெல்லாம் வரலைங்கிறது நல்ல கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் கழித்து கடைசி ரோவில் யாரெல்லாம் தூங்குதாங்கங்கிறதும் கண்ணுக்கு தெரியும். இது ஞானசம்பந்த பெருமானையும் அப்பர் பெருமானையும் சுந்தரர் பெருமானையும் காலையில் சிந்தித்த நாம் மதியம் 3 அந்த வரிசையிலேயே 3 அருளாளர்களுடைய வாக்குகளை சிந்திக்க இருக்கின்றோம். அதிலே 1 மாணிக்கவாச பெருமானை சிந்திக்க இருக்கிறோம். 9ஆம் திருமுறையை மையமாக எடுத்துக்கொண்டு கருவூர் தேவருடைய பதியத்திலிருந்து ஒரு பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம். பின்னர் நிறைவாக சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராணத்திலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். அதனால் அந்த வகையிலே இப்பொழுது நாம் இந்த மதிய நிகழ்வை இந்த அளவிலே துவங்குகிறோம். மதிய நிகழ்வினுடைய முதல் அமைப்பே எந்நாளும் இன்பமே என்பதனுடைய இன்னொரு பகுதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் என்பது தான். பிடித்தபத்தில் கடைசியில் சொல்லும் பொழுது இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களந்து அருளுவது இனியே என்று தான் சொல்கிறார். ஆனால் அந்த இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் என்கின்ற அந்த பகுதியைத்தான் இப்பொழுது நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த திருமதி விமலாவாசன் அம்மா அவர்கள் இன்றைக்கி வந்திருந்த இந்த பேச்சாளர்களில் அவர்கள் ஏற்கனவே இந்த சங்கத்திலே பேசியவர்கள். ஏன்னா எல்லோரும் புதுசு, ஆனால் அம்மா முன்னாடியே பேசியிருக்கிறாங்க. சித்தாந்த வித்யாநிதி அவர்கள் அருப்புக்கோட்டையிலே திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தினுடைய அமைப்பாளர் அவர்கள், மதுரை மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தின் மூலமாக பல்வேறு நல்ல நிகழ்வுகளிலெல்லாம் கலந்து கொண்டு அந்த மன்றத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற நம்முடைய சசிப்பிரியா பழனிக்குமார் அம்மா போன்றவர்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பவர்கள். இந்த நிகழ்வை நாங்கள் சொன்ன பொழுதே அவர்களே ஒரு விருப்பம் தெரிவித்தார்கள். மாணிக்கவாசகருடைய வாக்கு அடியேன் சிந்திக்கிறேன் என்று ஒரு விருப்பம் தெரிவித்தார்கள். அப்படியே இருக்கட்டுமே என்று சொல்லி அவர்களுக்கு அந்த தலைப்பை இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் என்கின்ற தலைப்பை இப்பொழுது அவர்கள் சிந்திக்க இருக்கின்றார்கள். உங்கள் எல்லோர் சார்பிலும் அவர்களை அந்த தலைப்பை சிந்திப்பதற்கு வருமாறு அழைத்து அவர்களுக்குரிய காலம் 40 நிமிடங்கள் என்று அதையும் சொல்லி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையேன் புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுழி வாணனை வாயார பண்ணை ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் மதனாலே மாதோர் கூரனை வளஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காலி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்றுவல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை
வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே, வருத்தம் வந்து அடையாவே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவர்களாலும் ஆசிரிய பெருமக்களின் குருவர்களாலும் இந்த கமலவிநாயகர் சத்சங்கத்தில் அடியேனுக்கும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த இந்த சத்சங்கத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் அடியார் பெருமக்கள், எங்களுடைய ஆசிரியர், உடன் பேச வந்த அடியார்கள் எல்லாருக்கும் என் மனமொழி வைகளால் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது நன்றாக சாப்பிடுவது, நன்றாக உடுத்துவது, நன்றாக உறங்குவது என்பதுதான் பெரும்பாலோர் நினைப்பு. அதனால் வாழ்க்கையின் பெரும் பகுதியை வீணாக கழித்து விடுகிறார்கள். வாழ்வின் இறுதியில் கூட உண்மை என்ன என்பதை அறிய முடியாமல் போய்விடுகின்றது. ஒரு சிலர் தாம் கண்ட அந்த உண்மையை, இந்த வாழ்க்கையை குறிக்கோளையும் உண்மையும் விளம்புகின்றார்கள், அடைகின்றார்கள். அதனால நம்ம அப்பர் பெருமாள் பாடுவார், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில் ஆதுகட்டேன் என்பார். ஒரு சிலர் தாம் கண்ட உண்மையினை பிறருக்கு தெரிவிப்பதில்லை. ஒரு சிலர் தாம் கண்ட உண்மையினை உலகினருக்கு காட்டி அவர்களும் அந்த உண்மை நெறியினை அடைய நலம் பெற பெருக்குவார்கள். அத்தகையர்கள் வான்பொருள் என கொள்ளத்தக்கவர்கள். அவர்களை நாம் வணங்கியும் அவர்கள் அருள்மொழிகளை கேட்டும் அந்த வழியில் நடப்பது நம் கடமை. அந்த நூல்களை படிப்பதினால் நம் மனம் வாட்டத்தை போக்கி உறுதியை அளிக்கும் அவை ஞான தேக்கங்கள். துன்ப உணர்வை தொலைத்து இன்ப உணர்வை நல்கும் நல்ல வழிகாட்டிகள். ஆசை, அறியாமை ஆகியவற்றை விட்டு நீங்கி உயிர் பறவை மேலே மேலே பறந்து அருள் வழி சேர வழிகாட்டும் அருள் துணைகள். இந்த நூல்களை படிப்பதினால்தான் நாம் யார், நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன, இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் நமக்கு என்னென்ன உபகாரங்கள் செய்கின்றான், நாம் அவனுக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது, அவனுக்கு எப்படி வழிபாடு செய்வது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அருளாளர்கள் தாம் செய்த இறை வழிபாட்டினையும் பாடல்களாக பாடி நாமும் அந்த இறை வழிபாடு செய்து இறைவனுடைய அருளை பெற வழிகாட்டுவார்கள். இந்த வழிபாடு எல்லோருக்கும் அமையாது. அதனால்தான் இவர் பாடுவார், பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டரன் நாமம் நவில்கிலார், ஆக்கைக்கே இறை தேடியளம் வந்து காக்கைக்கே இறை ஆகி கழிவரே அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுவார். மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்காயம், ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ என்பது சிவஞான சித்தியார் வாக்கு. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்பார் நம் அப்பர் பெருமான். இந்த அருள் நூல்களை படிப்பதன் மூலம்தான் இறைவனின் பெருமையும் நம் சிறுமையும் உணர முடிகிறது. அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம்கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனைகடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார் நம்முடைய அப்பர் பெருமான். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை என்பது நம்ம சேந்தனார் வாக்கு. அப்புறம் இவர் யார் அறிவார் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே என்பார் திருமூலர். இப்படி பல அருளாளர்கள் நமக்கு அந்த இறை வழிபாட்டை காட்டியுள்ளார்கள். அப்படிப்பட்ட அருளாளர்களில் ஒருவர் தான் மாணிக்கவாசக பெருமான்.
அவர் அறிவால் சிவனே என்று சொல்லப்படுகின்றார். அவர் எல்லோரும் பொன்னும் பொருளையும் வேண்டும் பொழுது அவர் இறைவனையே வேண்டி பெற்றவர். அவர் சொல்வார், தந்தது உன்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ ஒன்று பெற்றது என்பார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை தாமே எழுதி தான் பெற்ற என்ப அந்த அனுபவத்தை உலகத்தினரும் பெற்று உய்ய வேண்டும் என்பதற்காக எழுதிய ஞான வரலாறாகவே திகழ்கிறது திருவாசகம். கற்பவர்க்கு ஏற்ற வகை அது பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. எல்லோராலும் எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் உண்மையையும் கருத்துக்களையும் நெறிகளையும் தத்துவங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது அந்த திருவாசகம். 12 திருமுறைகளும் சிவஞான போத 12 சூத்திரங்களுக்கு பிரமாணங்களாக அமைந்துள்ளன. அன்பை பெருக்கி என்பை உருக்கும் திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையாக அமைந்துள்ளன. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே என்ற அந்த 8ஆம் சூத்திரத்தின் விளக்கமாக அமைந்திருப்பது மாணிக்கவாசகர் வரலாறும் திருவாசகத்தின் உட்பொருளும் என்பார்கள் ஆன்றோர். ஆன்மாவின் இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் ஆகியவற்றை இறைவன் அந்த பக்குவ நிலை அறிந்து அவரே குருவாக வந்து நம்முடைய அகப்பற்று புறப்பற்றுக்களை நீக்கி அவனுடைய திருவடிகளை அடையச் செய்வதே இந்த 8ஆம் திருமுறையும் மாணிக்க வாசகர் வரலாறும் திருவாசகமும். இந்த திருவாசகத்தை இப்போ தலைப்பு இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன். இன்ப வடிவினன் இறைவன். பிடித்தல் என்பது பற்றுதல். அதாவது ஆன்மா ஈசனை பிடித்தல் பற்றிய முத்திக்கலப்பு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆன்மா தன் சிறப்பு இயல்பை உணர்ந்து தனக்கும் இறைவனுக்கும் உள்ள அத்துவித தொடர்பை அறிந்து அவனையே பற்றி நிற்றல். எவ்வாறு இது பற்றுவது என்பால், உயிரிடம் உள்ள மலப்பற்று முற்றிலும் நீங்கி உயிர் தற்போதம் இழந்து எங்கும் நிறைந்து இருக்கும் வியாபக அறிவை அடைந்து சிவத்துள் அடங்கி நிற்கும்போது இந்த பற்றுதல் ஏற்படும். இந்த பிடித்த பத்தில் முதல் பாடல், உம்பர்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு வம்பன பழுத்தன் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கலலே செல்வமே சிவபெருமானே இம்மையை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவது இனியே. எம்பொருட்டுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவது இனியே அப்படின்னு பாடுறாரு. சிவபெருமானின் பேரருள் எங்கே எத்தருணத்தில் எப்படி வெளிப்படும் என்பதை யாரும் அறிய முடியாது. அதை அவன் ஒருவனே அறிவான். ஒரு செயல் விரைவாக நடைபெற வேண்டுமெனில் ஒரு இமைப்பொழுது என்று ஒரு கால அளவு சொல்லுவோம். அது ஒரு மாத்திரை பொழுதுக்குள் அப்படின்னு. அந்த மாத்திரை பொழுதுக்குள் அவனுடைய அருளை நாம் பிடித்து விட முடியாது. மாணிக்கவாசக பெருமான் அத்தருணத்திற்காகவே விழிப்புடன் இருந்து அந்த ஜோதி வெளிப்படும் நேரம் அவர் திருவடியை பற்றி கொண்டார். அப்படி அந்த ஒரு நொடி பொழுதுக்குள் அவருடைய திருவடியை பற்றி கொண்டதனால் இனி என்னை விட்டு எப்படி செல்ல முடியும் என்று கேட்கிறார். நாம் அந்த திருவிளையாடல் புராணத்தில் ஒரு கதை பார்ப்போம், விருத்தகுமார பாலபரணம். அதில் அந்த விக்ரமானிய காலத்தில் விருப்பாட்சன் சுபகிரதைங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும். அதனால் அவங்க சுவாமிகிட்ட ரொம்ப விரதமாக இருந்து வேண்டி ஒரு குழந்தையை பெறுவாங்க. கௌரின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு வருவாங்க. அது குழந்தை பெரிய கல்யாண வயசு வரும்பொழுது ஒருத்தன் தினம் உஞ்ச விருத்திக்காக ஒரு வருவார். அவர் பார்த்தா வைஷ்ணவர், ஆனாலும் இவருக்கு அவரை இனமாக பிடிச்சி போச்சு. மகளுக்கு அவளை போய் பார்த்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. பண்ணி வச்சா அவங்க வீட்டில் போகும்போது அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. இப்படி ஒரு சைவ குலத்துலேருந்து, அவங்க வைணவம்னால எதுக்கு சைவ குலத்துலேருந்து பெண் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி
அந்த பெண்ணை ரொம்ப தனியாகவே வச்சுருப்பாங்க. சுவாமிகிட்ட இவங்க எப்படி இருந்தாலும் அவங்க பக்தியாகவே நம்ம சிவபெருமானை, அந்த சொக்கநாத பெருமானை வழிபட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க எங்கோ வெளியே போகும்போது இவங்கள உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ சுவாமி இவங்கள பக்தியை வெளியே காட்டணுங்கிறதுக்காக சுவாமி ஒரு வயோதிகராக வர்றார். வந்து அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க உள்ளே இருந்துக்கிட்டு என்னை இப்படி பூட்டிகிட்டு போயிட்டாங்களே, நான் எப்படி அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ கதவத்தோட பூட்டு திறந்துடும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த தொடுறாங்க, கதவு திறந்துடுறது. அவரை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவரை அமர வச்சு அவங்களுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி சமையலெல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறாங்க, ஒரு நிமிஷத்தில் அப்படி இளைஞனாக மாறிடுறார். முதல்ல வயசானவர் வந்தவர் ஒரு நிமிஷத்தில் இளைஞனாக மாறிடுறாரு. இவங்க திகச்சு போய் பின்னாடி தள்ளி நிற்பாங்க. அந்நேரம் பார்த்து அவங்களும் வந்துடுறாங்க. வரவும் அவர் அப்படியே குழந்தைய ஒரு நிமிஷத்தில் மாறிடுறாரு. இப்படி அந்த ஒரு சனப்பொழுதில் நம்ம அந்த கதையை பார்க்குறோம். அந்த மாதிரி சுவாமி விருத்தகுமார பாலனாக வந்துடுறாரு. உடனே அவங்கள வெளியே தள்ளி குழந்தைய எப்படி வந்துச்சு, நாங்கள் போகும்போது உடனே உள்ளே பூட்டி வச்சு தானே போனோம், இப்படி எப்படி இந்த குழந்தை வந்துச்சு அப்படிம்பாங்க. நான் ஒருத்தர் கொடுத்துட்டு போனாங்க, வர்ற வரைக்கும் பார்த்துட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ப முடியாது, நீ வெளியே போன்னு சொல்லி குழந்தையோட வெளியே தள்ளிடுவாங்க. அப்புறம் சுவாமி அந்த குழந்தை மறந்துச்சதும் சுவாமி அவளுக்கும் ஆட்கொள்வார். இப்படியே வந்த கதையை நம்ம பார்க்குறோம். இதில் செல்வமே சிவபெருமானே அப்படின்னு பார்க்குற மாணிக்கவாசகர் சொல்கிறார். அதே மாதிரி நம்ம சம்பந்த பெருமானும் செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கலலேத்தும் செல்வம் செல்வமே. நம்ம அப்பர் பெருமான் திருவே என் செல்வமே தேனே செழுஞ்சுடரே அப்படின்னு சொல்லி அவரும் பாடுவார். அடுத்த பாடல் விடைவிடாது உகந்த விண்ணர் கோவே விண்ணவர் கோவே வினையேனுடைய மெய்ப்பொருளே, இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனிய. அந்த சிக்கன பிடித்த இறுக்கத்தில் உறுதியில் ஒரு சிறிது தொய்வு ஏற்பட்டாலும் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு அத்து வெறுமையால் நிரப்பப்பட்டுவிடும். அதாவது அதுவரை கிட்டிய அவனது அருளறிவு மருளறிவாக மாறிவிடும். ஆகையால் தான் மணிவாசக பெருமான் கருணை மா கடலே உன்னை சிக்கன பிடித்தேன் இல்லாமல் இடைவிடாது தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறேன் என்று, ஆகவே நீ எங்கு போக முடியும் என்று கேட்கின்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பார் திருவள்ளுவர். பற்று விடற்கு என்பது அந்த அறியாமை என்னும் மருளறிவு முழுவதுமாக நீங்குவதற்கு. இது இடைவிடாது வழிபட்டார் சொன்னோமா. அதே மாதிரி நம்ம ஞானசம்பந்த பெருமான் துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் அப்படின்னு சொல்லி அவர் பாடுவார். நம்ம சுந்தர பெருமான் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியலும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராபரியா தென் திருவாரூர் புக்கு என்றன் மனம் குளிர என்று கொல் எய்துவதே அப்படின்னு அவர் பாடுவார். அடுத்த பாடல் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இம்மை என்பதற்கு இப்பிறப்பில் இவ்வுலகில் என்பது பொருள். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்பது திருவள்ளுவர் வாக்கு. வள்ளுவர் பெருமானும் இம்மை என்னும் சொல்லுக்கு ஒப்பாக ஈண்டு என்னும் பதத்தை இங்கு கையாண்டுள்ளார். ஈண்டு என்பதற்கு இம்மையில் இப்பிறப்பில் இவ்விடத்தில் என்னும் பல பொருள்கள் உண்டு. சிவபெருமானை சிக்கன பிடிப்பதற்கு நினைக்கின்ற அத்தருணத்தை காட்டிலும் வேறு ஒரு தருணம் கிட்டவே கிட்டாது என்பதினால் இம்மையிலேயே இப்பிறவியிலேயே இவ்வுலக வாழ்வில் இப்பொழுது இவ்விடத்திலேயே சிக்கன பிடித்தேன், இனிமேல் என்னை விட்டு நீ எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்கவாசக பெருமான் சொல்கின்றார்.
இவர் அம்மையே அப்பான்னு சொன்ன மாதிரி நம்ம ஞானசம்பந்த பெருமான் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயுனின் பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றொலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வழிவளம் மேயவனே. இவர் நம்ம அப்பர் பெருமான் அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ அப்படின்னு சொல்லி அவரும் பாடுவார். அடுத்தது அருளுடை சுடரே அழித்ததோர் கழியே பெருந்திரள் அருந்தவர் கரசே இருளிடத்து ஒன்றை சிக்கன பிடித்தேன் என்று அந்த பாடலில் வரும். இருள் என்றால் அறியாமை. இந்த அறியாமை நிறைந்தது இந்த உலகம். இந்த இருள் என்பதற்கு பிறப்பு என்ற ஒரு பொருளும் உண்டு. பிறப்பு என்பது தாயின் கருவில் இருக்கும்பொழுதே தொடங்கி விடுகிறது. அந்த தாயினுடைய கருப்பைக்குள்ளே இருள் சூழ்ந்து தான் இருக்கும். அந்த குழந்தை அந்த இருளுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி அந்த இருளுக்குள் இருக்கும்பொழுதே நான் உன்னை சிக்கன பிடித்தேன், நீ எங்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமான் பாடுகின்றார். அப்பர் பெருமான் கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெருந்துன்ற நாமம் பயின்றேன் உணதருளால் தருவாய் சிவகதினி பாதிரி புலியோர் அரணேன்னு பாடுவார். அவரை இன்னொரு பாட்டிலையும் சொல்லுவார், கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்து எய்த்தொழிந்தேன் அப்படின்னு இன்னொரு பாடலையும் பாடுவார். அடுத்து 5வது பாடல் வந்தால் ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே. எய்ப்பு என்பதற்கு ஒடுக்க நிலை என்பது ஒரு பொருளாம். மனித பிறப்பில் நிகழும் ஒடுக்க நிலை என்பது அவரவர்களின் ஆழ்ந்த நித்திரையாகும். மனமும் ஒடுங்க பெற்ற அந்த நிலையிலேயும் சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன், நீ எங்கே போய்விட முடியும் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசக பெருமான் கேட்கின்றார். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து என்பார் நம்ம சம்பந்தர் பெருமான். அடுத்து 6வது பாடல் அறவையேன் மனமே கோயிலாய் கொண்டாண்டு அளவிலா ஆனந்தம் அருளி பிறவிவேர் அறுத்தன் இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. பிறவி என்பது இறத்தலை குறிக்குமாம். வாழ்வின் இறுதி நிலை தன் நிலையை சுட்டிக்காட்டும் தான் என்பதை அற்ற நிலை. அந்த மெய்மறந்த நிலை, இந்த நிலையை எட்டுவது இறத்தலுக்கு ஒப்பாகும். அந்த நிலையிலும் நான் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதையே இனியேங்கிறார். நம்ம அந்த அபிராமி பட்டர் கதையில் பார்ப்போம். அந்த சரபோஜி மன்னர் தை அமாவாசைக்கு இந்த காவிரி பூம்பட்டினம் போயிட்டு அப்புறம் இங்கே திருக்கடையூர் வருவார். அப்போ வரும்பொழுது இவர் கோயிலுக்குள்ளே உட்காந்து தியானத்தில் இருக்கிறார். எல்லோரும் மன்னர் வந்தால் மரியாதை பண்ணி எல்லோரும் எந்திரிப்பாங்க, எல்லாம் வணங்குவாங்க. இவர் ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருக்கிறாரு. இவர் என்ன இப்படி இருக்கிறாருன்னு கேட்கும்பொழுது இவர் ஒரு பைத்தியம், இப்படித்தான் போய் அது வாட்டுக்கு உட்காந்துட்டு இந்த சுவாமியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா சாமியை கோயிலை சுற்றி வளம் வந்துட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாரு, இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த அம்பாளுடைய தரிசனத்திலே இருக்கிறதுனால, அந்த பேர் ஒளியில் இருக்கிறதுனால இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரியுமே. அதனால் அவர் தன்னை மறந்த நிலை, அப்படி மறந்த நிலையில் தான் நம்ம நான் அப்போ நிலையிலேயே உன்னை பிடிச்சிட்டேன், நீ எப்படி உன்னை எங்களை விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். அடுத்து பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனற்கு அருளி கடைசியில் ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்கின்றார். ஈசன் என்பதற்கு எப்பொருட்கும் இறைவன், தகப்பன், குரு, அரசன், தலைவன், மூத்தோன் என்பது பல பொருள்கள் உள்ளதாம். சிவபெருமானை எப்பொருட்கும் இறைவனாக பார்க்கும்பொழுது மணிவாசக பெருமான் தன் மெய்யையும் ஒரு பொருளாக எண்ணி அவரை இறைவனாக பார்க்கின்றார். அடுத்தது சிவபெருமானை தகப்பனாக யோசிக்கும் பொழுது தாம் மகனாகவும், சிவபெருமானை குருவாக பார்க்கும் பொழுது தாம் சீடனாகவும்,
சிவபெருமானை தலைவனாக நோக்கும்போது தாம் தொண்டனாகவும், சிவபெருமானை அரசனாக பார்க்கும்பொழுது தான் ஒரு குடிமகனாகவும், மூத்தவனாக உணரும்போது தான் இளையவனாகவும் இப்படி இயல்பாகவே மாறிவிடுவதால், ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன், நீ என்னை விட்டு எங்கே போய்விடுவாய் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் எப்போ பாடுறாருன்னா, அங்கே முதல்ல திருப்பெருந்துறையில் சுவாமி அவரை ஆட்கொண்டுட்டு இவரை விட்டுட்டு அடியார்களோடு போயிடுறாரு. அப்போது பிறகு தில்லைக்கு வா சாமி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அவர் தில்லைக்கு வர்றாரு. வரும்போது எல்லா திருத்தலங்களையும் தரிசித்து கொண்டே வருகிறார். அப்போது சீர்காழி அங்கே வந்தபோது தான் அங்கே சுவாமியை கும்பிடும்போதே தில்லை கூத்தனுடைய திருவடி அவருக்கு நினைவுக்கு வருவான். அப்போ சொல்கிறாரு, நான் அப்போ தான் திருப்பெருந்துறையில் உன்னைய விட்டுட்டேன், இனிமேல் இங்கே தில்லையில் உன் திருவடியை விடாமல் சிக்கனை பிடித்து கொள்வேன் அப்படின்னு சீர்காழியிலேயே இந்த பதிகத்தை தில்லை கூத்தனை நினைத்து பாடி அருளியது தான் இந்த பதிகம். இப்போது அந்த இதில் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னேன்னு பார்த்தோமா. அதனால் செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கோர் மருந்தாவான், பொடியாடி கடிமை செய்த புல்லிருக்கு வேளூரை, கடியார்ந்த பொழிற்காளி கவுனியன் சம்பந்தன் சொல், மறவாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே அப்படின்னு சொல்லி நம்ம சம்பந்த பெருமான் பாடுவார். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில், புற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும் பொலில் ஆதூரா என்றே போற்றான் இல்லே என்பார் நம் அப்பர் பெருமான். அடுத்தது அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற என்ற பாடலில் எத்தனை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்கின்றார். எத்தன் என்பதற்கு ஏமாற்றுபவன் என்று ஒரு பொருள். பார்ப்பவன் மற்றும் நினைவு, அதாவது நினைக்கப்படும் பொருள், நினைப்பவன், நினைவு என்ற 3 விதமான தன்மைகளில் ஒருவர் சிவபெருமானை பார்ப்பவனின் பார்வையிலும் நினைப்பவனின் நினைவிலும் நாம் கண்டுவிட முடியாது. பார்ப்பவனின் பார்வையாகவும் நினைப்பவனின் நினைவாகவும் மறைபொருளாக, அதாவது எத்தனாக தன்னை மறைத்து கொண்டு இருக்கின்றார். எனினும் எத்தனுக்கு எத்தனான மாணிக்கவாசக பெருமான் பார்ப்பவனின் பார்வையிலும் நினைப்பவன் நினைவிலும் மறைந்து இருக்கும் பரமேஸ்வரனை கண்டறிந்து சிக்கன பிடித்தேன் இனி எங்கெழுந்து அருளுவது என்று பாடுகிறார். அத்தனை அண்டர் அண்டமாயின்னு அவர் சொன்னதுனால இங்கே நம்ம அப்பர் பெருமான் எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே என்று அதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து, அந்த பாடலில் யான் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியேன்னு. பால் நினைந்து ஊட்டும் தாய், நம்ம என்ன செய்வோம், நம்ம நினச்சி தான் பால் ஊட்டுவோம். ஆனால் சுவாமியும் ஒரு தாய், அவள் நம்ம நினைக்கவே மாட்டாள், நம்ம கூடையே கலந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த நம்ம ஒரு நேரம் நினச்சிருவோம், ஒரு நேரம் மறந்துடுவோம். நினைப்புக்கும் மறப்புக்கும் நடுவே நம்ம தான் இருக்கிறோம். ஆனால் சுவாமி நம்மளோடைய உடனே இருக்கிறாரு. அதனால் அவருக்கு அந்த நினைப்பு மறப்பு எதுவுமே கிடையாது. அதனால தான் அவர் தாயினும் சால பறிந்து அப்படின்னு பேசுகிறோம். நம்ம அவரை இறைவனை நினைப்பதும் மறப்பதுமாக இருக்கிறோம். அவர் நம்மளுடன் அத்துவிதமாக கலந்து நம்ம உடனேயே இருக்கின்றார். தாய் பால் அவன் ஊட்டும்போது என்ன நினைப்பாலாம், இவன் நல்லா வருவான், நல்லா செல்வ செழிப்பாக இருப்பான், நம்மளுக்கு எல்லாம் செய்வான், பார்ப்பான், நம்மளை பார்ப்பான், நம்ம எல்லாம் நினைப்பதான். ஆனால் சுவாமி இவன் எனக்கு இதை செய்வான், இவன் எனக்கு அதை செய்வான் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு அருளை சொரிவார். இந்த தாய்ப்பால் ஒரு காலத்தில் வற்றி போய்விடும். அவனுடைய அருள் வற்றவே வற்றாது. தாய்ப்பாலில் உள்ளது ஊட்டச்சத்து, இறைவன் அருளில் உள்ளது ஆனந்த சித்து. பால் ஊட்டும்போது தாய் குழந்தையை அணைத்து ஊட்டுவாள். சொல்லி தெரிந்து கொள்ள முடியாத அந்த குழந்தை தாயின் நினைவலைகள் குழந்தைக்குள்ளே பரவி அதற்கு ஆதரவை நல்கும். அப்போ நம்ம பேசுகிறது சொல்கிறது அது தெரியுமா, அந்த நம்ம உணர்ச்சிகள் தான் அதுக்குள்ளே போய் அந்த குழந்தைக்கு நம்ம அம்மா நம்மக்கிட்ட பத்திரமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அந்த உணர்வு அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஏற்படும். ஆனால் இது சுவாமி நமக்குள்ளே இருந்து அணைத்து, ஆன்மாவின் உள்ளே இருந்து பரிந்து அணைத்து ஈசன் அருள் செய்யும் போது அந்த அருள் அலைகள் வெளியே உயிர் ஒளி பெருக்கி ஊனையும் உருக்கும். இது உள்ளே இருந்து வெளியே வருவது.
அப்புறம் புன்புலால் யாக்கை புரை புரை கனிய இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன்னு அந்த பாடலில் பாடுவார். எது அளவு கடந்ததோ அதுவே இன்பம், அல்பத்தில் இன்பம் இல்லை. அளவு கடந்ததை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு மணிவாசக பெருமான் சிவபெருமானை இன்பமே என்று சொல்லால் துதித்து பாடியுள்ளார். இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது, விரிந்து கொண்டே போவது. பிரபஞ்ச வடிவமே சிவலிங்க வடிவம், மானுடர் யாக்கை வடிவு சிவலிங்கமே என்பது திருமூலர் வாக்கு. இயல்பாக இன்ப வடிவமாகவே இருக்க வேண்டிய மானுட வடிவம் தவறாக துன்பக்கடலில் மூழ்கி சிக்கி தவிப்பதாகவே தம்மை உணர காரணம் மாயப்பிறப்பு என்னும் இந்த பிறப்பே. ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமானால் அம்மாயப்பிறப்பிலிருந்து அறுபட்டு தம் இயல்பான இன்ப வடிவு பெற வேண்டுமென தாம் பெற்ற அளவு கடந்த இன்ப உணர்வினால் மாணிக்கவாசக பெருமான் இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்கின்றார். எனவே எல்லா பிறவிக்கும் நம்ம ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு தாய் வருவாள். ஆனால் நமக்கு இந்த உயிருக்கு எந்த பிறவிக்கும் சுவாமி தான் தாய். அப்படிப்பட்ட அந்த தாய் அவளுடைய திருவடியை நாமும் பற்றி கொண்டு எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் நாம் பெறுவோமாக. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் என்று திருவாசகத்தில் பிடித்த பத்திலிருந்து அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு நம்முடைய அன்பிற்குரிய விமலாவாசனம்மா அவர்கள் கிட்டத்தட்ட பிடித்த பத்தினுடைய முழுமையுமே நமக்கு சொல்லி வந்தார்கள். ஒரு பாடலையும் சொல்லி, ஏன்னா அதனுடைய மையம் அதுதான், இந்த சிக்கனை பிடித்தல் என்பது தான் ரொம்ப முக்கியம். அந்த சிக்கனை பிடித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கையோடு இடைவிடாது பிடித்தல். நம்பிக்கை ஒரு பக்கம், இடைவிடாது பிடிக்கிறது ஒரு பக்கம். பாசிபடு குட்டத்தில் கல்லெறிந்தார் போல சிவஞான சித்தியாரில் குளத்தில் இருக்கிற பாறையில் பாசி படர்ந்து இருக்கும். அதில் ஒரு கல்லை விட்டு எறிஞ்சோன்னா விட்ட அளவுக்கு நீங்கும், திரும்ப 2 நாள் கழித்து திரும்ப வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆணவ மலமானது அப்படிப்பட்டது. என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் ஏந்து நின்றேன் சித்தியாரில் கூடவே இருக்கக்கூடிய பொருள். ஆனால் அது எப்போதும் என்ன பண்ணோம்னாரு, அஞ்ஞானம்தான் காட்டும். காலையில் எல்லோரும் இப்படி இருந்தவங்க மத்தியானம் இப்படி உட்காந்துருக்கோம்னா அஞ்ஞானம். இது ஆணவமலம் பண்ணுற வேலை. இதுக்கு நீங்களோ நாங்களோ காரணம் கிடையாது. இந்த கத்திரிக்காய் சாதம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன் சார், அதுதான் அப்படிலாம் நினைக்காதீங்க. வெயில் பயங்கரமாக இருக்குல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் காரணம் யார்? ஆணவமலம். அதனால் அது என்ன பண்ணார், என்றும் அஞ்ஞானம் காட்டும்னார். ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் யாது என்றதாய் ஆன்மாவின் தான் அறிவுடன் என்று தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பேந்து என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் ஏய்ந்து நின்றேன். அது அஞ்ஞானம். அதனால் அதை அப்போ நீ பிடிக்காமல் நம்மளை கவனமாக இருக்கணும்னா செய்ய வேண்டியது என்னன்னாரு, அங்கே சிக்கனை பிடிச்சா தான் முடியும். ஒரே வழி. ஏனென்று சொன்னால் அது மெஞ்ஞானம். அதனால் அதை பிடிச்சா தான் அந்த அஞ்ஞானம் போகும். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, அதான் சொக்கலா பெருமான். அதனால் வேறு யாராலையும் அதை நீக்க முடியாது. அப்போ அதை நீக்க வேண்டும் சொன்னால் இது கூடவே வேறு இருந்து கொண்டிருக்கு. எந்த நேரமும் பிடிக்கணும். காலையில் ஒரு பயங்காட்டின நற்களை இருக்க பாம்பு மாதிரி போனால் பிடிச்சிடும். அங்கே போனால் யானை பயமாக இருக்குது. ராத்திரி தூக்கம் வருமானு தெரில நீ போய் பயங்காட்டினதில்லை. ஆனால் அது யாருன்னாரு, இந்த ஆணவ மலம் தான் அப்படி கூட இருக்கும். அதனால் இப்போ அந்த ஆணவ மலத்தில் சிக்காமல் இருக்கிறது ஒரே வழி என்னன்னா, சுவாமியை சிக்கனம் பிடிச்சி. ஏன்னு சொன்னால், இந்த சித்தாந்தமாக சொன்னால், இந்த உயிரானது தனித்து நிற்கும் இயல்புடைய பொருள் அல்ல. ஆனால் அது சத்தோடு கூடி சத்தாய் நிற்க வேண்டும், அல்லது அசத்தோடு கூடி அசத்தாய் நின்றுவிடும். அதனால தான் அதுக்கு சதசத்துன்னே பேர். அப்போ அசத்தோடு கூடி அப்படின்னா போய் இந்த மலங்களோடு கூடி அந்த இருளில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி, ஒளியான பொருளோடு கூடி சேர்த்து அங்கே சிவமாம் தன்மை பெறுதல். அதுதான் இந்த சிக்கனை பிடித்தல். அது எப்போ சொன்னால், அது இடைவிடாது சிக்கனை பிடித்தேன். விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே வினையனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாது அடியேன் மூத்து அறம் அன்னாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து கடைவிடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன். ஏன் அப்படின்னா, அந்த இடைவிடாது பிடிக்கிறது தான் முக்கியம். வழிபாடு என்பதை எப்படி செய்யணுங்கிறது அப்பர் சுவாமிகள் சொல்லார். சரிக்கு இலக்கணம் சொல்லிட்டே வரும்போது ஒன்று முக்கியமாக பண்ணார். என்ன சொன்னார்ங்களா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்குன்னு.
நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. அடுத்து சொன்னது முக்கியமானது என்னன்னாரு, எப்போல்லாம் கோயில் போனார், பர்த்டே வெட்டிங் டே அதெல்லாம் தனியாக வச்சுக்கோ, தினம் முதல்ல கோயில் போகணும்னு. தினம் காலைல காப்பி குடிக்கிறல்ல, ஆமாம் சார். தினம் படுத்து தூங்குறியா, ஆமாம் சார். அதே மாதிரி தினம் கோயில் போகணும். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு எப்போ போகணுங்கிறார், புலர்வதன் முன். அப்புறம் அந்த சரியை இலக்கணம்லாம் நம்ம சொல்கிறார். சரி, அந்த பாட்டுக்குள்ளே நம்ம போகல. எதுக்கு சொல்லணும்னா அந்த வழிபாடு. ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வரும் ஆனை கடல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார் குளமான வெளியாகும் வலிதாய் வினையாவே. சிவபிரகாசம் சாத்தன் காப்பு சொல்லியே சொல்கிறார். வழிபாடு எப்படி சொல்கிறார், நாளும் அப்படிங்கிற தினம் தினம் செய்யணும். அந்த வழிபாடு இடைவிடாது செய்யணும். அந்த நோக்கம்தான். அப்போ ஏன்னா பெருமானை அடையணும்னா நூல்களில் ரொம்ப எளிமையாக சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மொட்டரா மலர்பரித்திரைஞ்சு பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும்ட்டார். அப்படின்னா காலையில் 2 பூ பறித்து சுவாமிக்கு அன்பாக போட்டால் முக்தி இன்பம் கிடைச்சிரும்ங்கிறார். பண்ணிட்டா உடனே வந்துடுமா என்ன, வருமா வராதா? வராதுன்னு சொன்னீங்கன்னா மாணிக்க வாசருக்கு எதிர்த்து நீங்கள் கேஸ் போடுறீங்கன்னு அர்த்தம். வரும்னு சொன்னால் பயங்கர தைரியம்தான் உங்களுக்குலான்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், வருமா வராதா? 2 மலர் போய் பறித்து போட்டால் உடனே முக்தி இன்பம் சரணம் வந்து கொடுத்துருவோன்னா, டோக்கன் கொடுத்துட்டு போயிடுவோன்னா. எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி டோக்கன் கொடுத்தாங்க எங்கள் ஊர்லலாம். அது மாதிரி ஒரு டோக்கன் கொடுப்பானா, ஜெயிச்சு வந்தோன்னே நான் முக்தி கொடுத்துருவோன்னு. இல்லை, நான் ஏதோ டோக்கன் தப்பாக சொல்லலை, முக்தி இன்பத்து தானே டோக்கன் கொடுக்குறேன். வருமா வராதா? வரும், ஆனால் வராதுங்கிறாரு எங்கள் ஆள். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க, வருமா வராதா? நான் பாட்டு பேசாமல் இருந்தேன். இவ்வளோ நேரம் நான் ஒன்று ஏதாவது கேட்டனாடா, நீ யோசிச்சுப்பாரு. இன்றைக்கின்னு இல்லை, என்னைக்கும் தான் நான் வரேன். ஓன்ட்ட நான் ஏதாவது கேட்டிருக்கேன். அப்புறம் நீ ஏன்ட்ட கேட்குறேன்? அவங்க அப்படி தான் முழிக்கிறாங்க என்னை பார்த்து. பேச்சாக இருக்கணும். கோட்டுக்கு அந்த பக்கம்னா இந்த பக்கம் நீ பேசாமல் அப்படியே பேசு. உனக்கு என்ன ஒன்றுமோ சொல்லிட்டு போ, நான் ஏதாவது கேட்டிருக்கேனா நீ. அப்போது ஞான் மாணிக்கவாசர் வாக்கு பொய் ஆகாது. அப்போ என்ன அதில் ஒரு நுட்பம் வச்சார் பாருங்க. மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பரவுவார் நமக்குன்னு சொல்லலை, பக்தியாய் நினைந்து அங்கன ஒரு வார்த்தை போட்டார். ஏன்னா நம்ம தான் பூ பறிக்க போகும்னாலும் எவ்வளோ விஷயம் நினைக்கிறோம். சாமியை தவிர அவ்வளோ நினைப்போம். அந்த நேரத்தில் பூ பறிக்க போகும்போது நம்ம என்னெல்லாம் நினைப்போம். குக்கரில் 2 விசில் தான் வந்திருக்குன்னு 2 விசில் வரணும். அதோடு தானே பூ பறிக்க போகிறோம் உள்ள. என்னங்கம்மா, அது அங்கே கேட்கணுமா இங்கே கேட்கணுமான்னு தெரில. குக்கர் விசில் வந்து அப்போ எவ்வளோ விஷயங்களை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு போகிறோம். அப்படியே நம்ம ஒன்று நினைக்காமல் போனால் கூட இந்த ஒரு ஃபோன் ரிங்னு அடிக்கி எவனா ஒருத்தன் கூப்பிடுதான். இவ்வளோத்தையும் தாண்டி போய் நம்ம பூ பறிச்சுட்டு வரோம். சரியில்லை, விதியில் சொல்கிறப்போதே சொல்கிறார், பூ பறிக்கிறதுக்கு ஒரு விதி. அந்த விதியில் ஒன்று சொல்கிறார், அது நிறைய சொல்கிறாரு. முதல்ல மரம் நடுறதுக்கு விதி சொல்கிறாரு, பூ பறிக்கிறதுக்கு விதி சொல்கிறார், அந்த பூ கட்டுறதுக்கு விதி சொல்கிறார். அந்த பூ பறிக்கிறதுக்குள்ள விதியில் ஒரு விதி என்ன சொல்கிறாரு, அந்த பறிக்கிறப்போ நம்ம கை விரல்களே நம்ம மேலேயே படப்படாதான். அது அப்படி பூ பறிக்கும்போது இப்படின்னு போய் பூ பறிக்கப்படாதான். வேற அதுதான் சொல்கிறாரு. அவர் பார்த்துருக்காரு எங்கேயோ நம்மளெல்லாம். அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாதான். அதனால் மேலே படக்கூடாதுன்னாரு. வஸ்திரத்தில் படக்கூடாதுங்கிறார், சட்டையில் படக்கூடாதான். எடுத்துகிட்டு போகிறது எதை கூட எடுத்துகிட்டு போடாது. கூடை நான் போய் வாயை கழுவிட்டு வா, தப்பாக சொல்லாதே என்னார். பூங்கூடை, ஐயோ திரும்ப கழுவிட்டு வாங்கிறார், திருப்பூங்கூடைங்கிறார். ஏன்னா அது சுவாமிக்குள்ள மலர் எடுத்துகிட்டு வர கூடையாம். அந்த நந்தவனத்தில் மல்லிகைப்பூ வச்சு சாமிக்கு விழானா எனக்கு விழானா மண்டைக்கு அப்படின்னு வைக்கப்படாதான். நந்தவனத்தில் உள்ள பூ நம்ம அந்த சாமிக்கு மட்டும்தானா. நம்ம அதை பயன்படுத்தவே கூடாது. நமக்கு வேணும்னா பக்கத்தில் இன்னொரு தோட்டம் வச்சுக்கணுமா சொல்லியிருக்கிறார் விதியில். அதில் ஒரு விதி சொல்கிறார். காலையிலே எந்திரிச்சு பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளித்து அனுஷ்டானம் பண்ணி அதெல்லாம் பண்ணி பூ பறிக்க போகணுமா. அங்கே போகும்பொழுது பல சொல்லிட்டு அவரை பேசக்கூடாதுங்கிறாரு, சிரிக்கக்கூடாதுங்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்கிறாரு, சிவபெருமானை தவிர யாதொரு சிந்தனையும் இல்லாமல் நடத்தினார். பூ பறிக்கும் பொழுது சுவாமியை தவிர வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. இதுதான் பக்தியாய் நினைந்ததில் ஒரு பகுதி. இப்போ பூப்பறிக்கையிலேருந்து அப்படி இருக்கணும். பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி இதைத்தான் பாட்டுக்கு பாட்டு என்ன பண்ணிட்டாரு, சிக்கனை பிடித்தேன்னு போட்டார். இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தேன்னார். ஏன்னா அவருடைய பெருமையை சொல்லும் பொழுது தான் அம்மையை பாடினார். அடுத்த பெருமையை அவங்க வரிசை எல்லா பாட்டும் அருமையாக சொன்னாங்க. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்துன்னாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அன்பு அப்படின்னு சொன்னால் அதனுடைய உயர்ந்த உறவு முறை எதுனா தாய் தான். தாய் போல் அன்பு.
சொல்லும் பொழுதே தாய்ப்பாசம் அப்படி தானே சொல்லுவோம். மனைவி பாசம், கணவன் பாசம்னு ஏதாவது சொல்லுதம்மாண்ணே. முதல்ல அது இங்கே இல்லவே இல்லை, அது வேறு. நான் சொல்லுது இப்போ பாசங்கிறது எங்கே இருக்குன்னா தாயிட்ட தான் அந்த உறவு. அதனால தான் நிறைய இடங்கள் தாய்கிறார். தாயாய் முலையை தருவானே தாராத ஒழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் அல்குதியே தாயே என்றுன் தாளடைந்தேன் தயா என்பால் இல்லையேங்கிறார். நோயுற்று மூத்து நான் உந்து என்றாய் இங்கிருந்து நாயுற்று செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்று செல்வர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பிங்கிறார். நாயேனை தன் அடிகள் மாடிவித்த நாயகனை பேயனது உள்ள பிழைபொருக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாத என் செய்வனிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுவதாய் கோத்தும்பினர். இவ்வளவும் சொன்ன மாணிக்க வாசகர் இந்த இடத்துல தாயினும் சிறந்தங்கிற சிவபுராணத்திலே சொல்வார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என ஒரு பிறவியில் தாயா வந்த இவங்களுக்கே இவ்வளவு அன்பு இருக்கும்னா பிறவிதோறும் தாயா இருக்கிற அவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கும் நம்ம மேலே, அந்த வித்தியாசம். அதனால தான் தாய் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலை. தாயினும் நல்ல காலையில் கூட ஐயா யாரும் ஞாபகப்படுத்தினாங்க திருகோணமலை தேவாரத்தை. தாயினும் நல்ல அடியார் என்று தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள். வாயிலும் மனத்தும் மருவின் என்று அகலா மாண்பினர் காண்பல வேடர் நோயிலும் பிணியிலும் தொழிலர்வால் நீக்கி நுழைதரு நூலென ஞானம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தார். சேது கரையில் நின்று பாடுறாரு. ஞானம்னா அது ஞானம். எங்கே நின்று பாடுறாருங்க? நம்ம அங்கன திருவோணமலையில் பக்கத்தில் போய் கோயில் எங்கே சுனைங்கன்னு தெரியல, பேப்பேன்னு சுற்றிட்டு வரோம். ராமேஸ்வரத்தை வழிபாடு செஞ்சுட்டு சேது கரையில்னு இங்கேருந்து பாடுறாரு. அதில் ஒரு பெரிய உண்மை என்னென்னா இன்னை வரைக்கும் அப்படியே இருக்குது அந்த கோயில். 7ஆம் நூற்றாண்டில் பாடுறார் ஞானம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரேன்னு இங்கேருந்து ஞானத்தில் பாடினது அப்படியே அந்த கோயில் நினைக்கிறேன். அங்கே சொல்லும்போது என்ன வார்த்தை சொன்னாங்க? தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள். அதைத்தான் இங்கே இவர் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி அப்படியெல்லாம் சொல்லிட்டே வந்து தான் கடைசியில் புன்புலால் யாக்கை. ஏன்னா இந்த உடம்புக்கு உள்ள மரியாதை அவ்வளோதான். புன்புலால் யாக்கைனா முடைநாற்றம் வீசுகின்றன்னு அர்த்தம். ஒரு நாள் குளிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இந்த உடம்புக்கு மரியாதை தான் சொல்கிறார். அழுக்கு மெய்குடன் திருவடி அடைந்து என்றார். இந்த உடம்புக்கு மரியாதை என்ன? அவ்வளவு தானே. என்றைக்குனாலும் ஒரு நாள் டக்குன்னு போயிடக்கூடியது தானே. புக்கில் அமைந்தொன்று கொள்ளோ உடம்பில் துச்சில் இருந்த உயிருக்குன்னார் திருவள்ளுவர். இதுக்கு மரியாதை அவ்வளோதான். ஆனால் அந்த நிலையாமை அந்த உடம்புக்கு இருக்க இது அற்ப உயிர் ஆட்டம் எடுத்தவுடன் என்னை ஆதரிப்பார் அவரேனர் பாமன் சாமி. இருக்கிற வரைக்கும் சாமி சாமின்னு எல்லாம் பின்னாடி நிற்க முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, பாடி எப்போ எடுப்பாங்கங்கிறான், பேரை கூட சொல்ல மாட்டாங்கிறான். இவ்வளோ தான் எனக்கு மரியாதை. வீட்டின் வைகை எல்லையிலும் விட்டு வந்த பிற்போதும் உற்ற வாட்டமெல்லாம் செகுத்த மட்டில் மா கருணை கடலே கோட்டமில் வேல்வரமான் இச்சை கொட்புடை அற்ப உயிர் ஆட்டம் எடுத்தவுடன் என்னை ஆதரிப்பார் அவரே. மூலம் எங்கேருந்து தெரியுமா? திருவனைகா. செத்தால் வந்து உதவுவார் ஒருவரில்லை சிறுவிறகால் தீ மூட்டி செல்லான்னு அங்கேருந்து வாங்கினது எல்லாம் நம்ம திருமுறை ஆசிரியர்கள் தான் மூலம். பின்னாடி வந்தவங்களாம் அதை அப்படியே பின்பற்றி வந்தோம். சிவஞான சுவாமிகளாகட்டும், பாமன் சுவாமிகளாகட்டும், எல்லாரும் பின்னாடி வந்தவங்கள்லாம் குமரூராகட்டும் திருமுறை ஆசிரியர்களை பின்பற்றியே பின்னாடி அப்படியே அந்த கருத்துக்களை நமக்கு தராங்க. அவ்வளோதான். எத்தாயர் தந்தை சுற்றத்தார் எம்மாடும் சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவரில்லை சிறுவிறகால் தீ மூட்டி செல்லார். அப்படி தானே திருவானைக்க தாவாரம் சொல்லுது. அதை தான் பின்னாடி வந்து சொல்கிறார். அப்போ இந்த உடம்புக்குள்ள மரியாதை வந்து அவ்வளவுதான். அப்படியே சொல்கிறார். புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்தன் என்பலாம் உருக்கி எளிய ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பை இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நற்சோதி இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது. இன்னைக்கு உண்மையிலே இன்பமே என்னாலுங்கிற அந்த நிகழ்வில் இருந்து வீட்டிற்கு எடுத்துகிட்டு போகிற செய்தி என்ன அப்படின்னா, அந்த பெருமானை இன்றில் இருந்தாவது சிக்கென பிடிக்க வேண்டும். அதுதான் செய்தி. அதுதான் ரொம்ப அருமையாக சொன்னார்கள். உங்கள் எல்லோர் சார்பிலும் அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மகிழ்வோம். அடுத்த நிகழ்வாக 9ஆம் திருமுறையிலிருந்து இதே இன்பமே எந்நாளும் என்கின்ற இந்த தலைப்பிலே சிந்திப்பதற்காக நம்முடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய சித்தாந்த பேராசிரியை திருமதி மு. மங்கையர்க்கரசி அவர்கள் அம்மா அவர்கள்
நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தின் பழனி மையத்தினுடைய பேராசிரியராகவும் அதே மையத்திலே திருமுறை விளக்கம் சொல்லுகின்ற பேராசிரியராகவும் இருக்கிறார்கள். அம்மா அவர்களுடைய தந்தையார் திருமிகு முத்துசாமி ஐயா அவர்கள் ஆச்சாரிய அபிடேகம் பெற்று பல பேருக்கு தீட்சை கொடுத்த பெருமகனார். இன்றைக்கும் கிட்டத்தட்ட 95 வயதிலே அவர்கள் கோயம்புத்தூரிலே இருந்து கொண்டிருக்கிறார். வயது ரொம்ப, அதனால் வெளியே அதிகம் வரலைன்னாலும், அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இவங்கள்லாம் திருமுறை எப்போ படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அம்மா கருவில் இருக்கும்பொழுது படிக்க ஆரம்பித்தவங்க இவங்கள்லாம். அம்மா நல்லா இவங்களோட அம்மா நல்ல இசையோடு பாடுவார்களாம். ஏன்னா இவங்க இசையோட ரொம்ப பாடி நாங்கள் கேட்டதில்லை, ஆனால் பாடுவாங்க. அம்மா ரொம்ப நல்ல, ஆமாம், அதனால் இன்றைக்கி திரு இசைப்பாவோம் வந்து நம்ம பேசி முடிச்சாச்சுன்னு அடுத்தவங்களை எப்படினாலும் மாட்டி விட்டு உட்காந்துருக்கலாம். அதனால் அம்மா அவர்கள் அது மட்டும் இல்லை, அவர்கள் இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர்கள் தொழிலால் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வைத்திருக்கிறார்கள். நிறைய பெண்கள் இன்றைக்கி கோயம்புத்தூரில் யாரையும் இடிக்காமல் ஓட்டுறோம்னா இவங்க சொல்லிக் கொடுக்க போய் தான் ஆமாம், கோயம்புத்தூரில், பழனியில், உடுமலைப்பேட்டையில் நிறைய பேருக்கு அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அதையும் செய்கிறார்கள். அவர்களுடைய கணவனார் பொள்ளாச்சியிலே நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கிலே அவர்கள் பேராசிரியர் ஓய்வு பெற்றவர்கள். அதனால் அம்மா அவர்கள் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தில் ரொம்ப தொடர்புடையவர்களாகவும், இன்னும் அடுத்த வாரம் காஞ்சிபுரத்திலே தொண்டைமண்டல ஆதீனம் நடத்துகின்ற சைவ சித்தாந்த பயிற்சி மைய வகுப்புகளிலும் பாடம் எடுக்க வருகிறார்கள். அவர்களை இந்த 9ஆம் திருமுறையிலே கருவூர் தேவரனுடைய வாக்கு, அது தாயினும் நல்ல முக்கணான் என்று சொல்லி கலந்தை ஆதித்தேச்சரத்தில் பாடுற அந்த ஒரு அருமையான ஒரு குறிப்பு. அதில் முக்கணான், தாயினும் நல்ல முக்கணான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஏன் பிடிச்சது என்னங்கிறதெல்லாம் அவங்க இப்போ விரிவாக அது சொல்ல இருக்கிறார்கள். உங்கள் சார்பிலே அவர்களை அன்போடு பேசுமாறு அழைத்து, அவர்களுக்கும் உரிய காலம் 40 நிமிடங்கள் என்பதை பணிவோடு சொல்லி, நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் பார்த்துருப்பேன், ஏன் வேலையை அதுதான், அதனால் நானே பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவேன். அதனால் உங்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பெல் அடிச்சுன்னு நிறுத்திக்கிறேங்க ஐயா. சிவசிவா இங்கே பெல் இல்லைங்கிறத பார்த்துக்கிட்டாங்க. அதனால் பெல் அடித்தா நான் இனிமேல் எங்கே போய் பெல் வாங்கிட்டு வந்து என்ன கிடைக்க, அதுக்கு ஒரு நாள் ஆகும், அது வரையும் பேசலான்னு. பெல்லே இல்லை. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கண்மணியரும்ப கைகள் முட்டித்து கலை கனே ஓலென்றோலேட்டு என்பலமுறுக்கும் அன்பர்தம் கூட்டத்துள் என்னையும் புணர்ப்பவன் கோயில் பண்பட தழிதேன் பாடி நின்றாட பனிமலர் சோலை சுல்மொழுப்பில் சண்பகம் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. அருள் தரும் முக்கண்ணி அம்மை உடனாய முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டசீர் பரவுவார் திருவடிகள் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் திருவடிகள் போற்றி. 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் திருவடிகள் போற்றி. எங்களையெல்லாம் வழிநடத்தி செல்லும் எங்கள் ஞான ஆசிரியர் சிவத்திரு சிவசண்முகம் ஐயா அவர்களின் திருவடிகளையும், ஆச்சாரியார் நம்பி ஆரூரர் திருவடிகளையும், மற்றும் எனக்கு முன்னே ஒரு அருமையான பொழிவை கொடுத்த பேராசிரியர் பெருமக்களின் திருவடிகளையும் நீல நினைந்து, இந்த கமல விநாயகர் சத்சங்கத்தின் பொறுப்பில் இருக்கும் அனைத்து அடியார்களின் திருவடிகளையும், மாணிக்கவாசகம் ஐயா அவர்களின், துளசி அம்மா அவர்களின் அன்பிற்கு முதலில் நான் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளையும் மனம் மெய்மொழிகளால் வணங்கி, அடியேன் திருவருளாலும் குருவருளாலும் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு தாயினும் நல்ல முக்கணான் என்பதாகும். இந்த பாடல், இந்த தொடரானது கரூர் தேவர் திருக்கழந்தை ஆதி தேச்சரம் என்ற தலத்தில் வருகின்ற முதல் பாடலில் அமைந்த தொடராக அமைந்திருக்கிறது. கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்றெடுத்த எனக்கே முலைகள் தந்தருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் என்பதாக இந்த பாடல் அமைகிறது. அதாவது எல்லா பொருள்களிலும் இறைவன் கலந்திருக்கிறான்.
அந்த கலைகளை இயல்பாக அறிந்தவன் சிவபெருமான் என்றும் கற்புக்கடம் பூண்ட நெறியாக இருப்பவன் என்றும், அப்படிப்பட்ட இறைவன் என்னை பெற்றெடுத்து எனக்கே முலைப்பால் தந்து தாயினும் சிறந்த அன்பை ஊட்டுபவராக சிவபெருமான் இருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம் இந்த திருக்கலந்தை ஆதித்தேச்சரம் என்பதாக இந்த பாடலினுடைய வரி அமைகிறது. எல்லாருமே அந்த தலைப்பு எடுத்து அந்த தலைப்புக்குள்ள பதிகத்தை முழுவதும் சிந்திச்சாங்க. நானும் அவ்வளோ இல்லை போல இருக்குது. நான் இந்த தாயினும் நல்ல முக்கண்ணான் எங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் எங்கெல்லாம் திருமுறை ஆசிரியர்கள் 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் இறைவனை தாயை விட சிறந்தவர், தாயை போலவும் சொல்லுகிறார்களோ அந்த இடத்தையெல்லாம் சிந்திக்கலாம் என்று நான் வந்திருக்கிறேன். அடுத்ததாக திருமாளிகை தேவர் கோயில் என்ற தலத்தில் எல்லாத்துக்கும் தெரிந்த பாட்டு ஒளிவளர் விளக்கே. அதில் விளம்புமா விளம்பே, பணியுமா பணியே, கருதுமா கருதே என்று ஒவ்வொரு பாடலின் கடைசியிலும் இந்த தொடர் வரும். இந்த தொடரினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அதாவது காட்டும் உபகாரத்தையும் காணும் உபகாரத்தையும் பெருமான் நமக்கு செய்கின்றான் என்பதுதான் அந்த தொடர்களில் வருகின்ற பொருள். இதைத்தான் மெய்கண்டார் 11ஆம் நூற்பாவில் சொல்கிறார். காணும் கண்ணுக்கு காட்டும் முழம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே என்று சொல்லுகிறார். அதாவது இறைவன் நமக்கு காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் செய்கிறார். இந்த காணும் உபகாரம் என்றால் என்ன, காட்டும் உபகாரம் என்றால் என்ன நாம் சிந்திக்கலாம். காட்டும் உபகாரம் என்றால் என்ன என்றால், இந்த கண்ணானது ஒளியுடைய பொருளாக இருந்தாலும் கதிரவன் ஒளி இந்த கண்ணில் கலந்தால்தான் நாம் ஒரு பொருளை பார்க்க முடியும். அதுபோல இறைவன் நாம் எந்த செயல் செய்தாலும் இறைவன் கூட இருந்து நம்மளை செய்வித்தாத்தான் நாம் எந்த ஒரு செயலை செய்ய முடியும். ஆனால் நாமெல்லாம் நினச்சிக்கிறோம், நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் தான் பேசினேன் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இறைவன் கூட இருந்து நம்மை பேச வைத்தாத்தான் நாம் பேச முடியும் என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். இது காட்டும் உபகாரமாக அமைகிறது. அடுத்தது காணும் உபகாரங்கும்போது இந்த விழியில் கதிரவன் ஒளி பட்டால் மட்டும் போதாது, இந்த உயிரினுடைய அறிவு கண்ணோட பொருந்தணும். அப்போ தான் நாம் எதையுமே அறிஞ்சிக்க முடியும். இப்போ இங்கே எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, எல்லோரும் என்னை பார்த்துட்ருக்குறீங்க. நான் நினைப்பேன் எல்லோரும் ரொம்ப சின்சியராக கவனிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. ஆனால் என்ன நினைப்போம், மத்தியானம் கத்திரிக்காய் சாம்பா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காரம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்புறம் இன்றைக்கி சாயங்காலம் போய் டிஃபன் வேறு செய்யணும் அப்படின்னு கண் என்னையை பார்த்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய அறிவானது வேறு பக்கம் செயல்பட்டுருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவார் எங்கள் ஆசிரியர். அது என்ன அப்படின்னா, இங்கே ஞான ஆசிரியர் சிவசண்முக ஐயா கோயம்புத்தூர்லேருந்து என்னை மங்கையக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அவர் மங்கையக்கா, நாளை நான் காலையில் 8 மணிக்கு சிவப்பு கலர் காரில் வரேன், நீங்கள் பழனி பேருந்து நிலையத்தில் எனக்காக காத்திருங்கள், நாம் அனைவரும் மலை மேலே சென்று முருகப்பெருமானை தரிசிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். நானும் ரொம்ப சின்சியராக 7:45 சிவப்பு கலர் கார் எப்போ வரும், ஆசிரியர் எப்போ வருவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போது நின்றுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ரோட்டுக்கு அந்த பக்கம் என்னுடைய தோழி ஒருத்தர் வர்றாங்க. மங்கைன்னு கூப்பிடுறாங்க. நானும் அவங்கள பார்க்குறேன், ஆனால் நான் அவங்களோட பேசலை. ஏன்னா என்னுடைய உயிரின் அறிவு சிவப்பு கலர் கார் எப்போ வரும், ஆசிரியர் எப்போ வருவார் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்குமே ஒழிய, அவங்க என்னை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் என்னுடைய உணர்வு அங்கே போகாது. ஏன்னா என்னுடைய அறிவு அந்த கண்ணில் பொருந்தலை, எப்போ கார் வரும்னு பார்க்குறதுல தான் பொருந்தி இருக்குது. அதுபோல் இந்த எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த கண் அதை பார்த்தா மட்டும் பத்தாது, உயிரின் அறிவும் அதோடு இணைந்து செயல்பட்டால்தான் அந்த கண்ணானது முழுமையாக அந்த செயலை உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோல இறைவன் நமக்கு கூட இருந்து உதவி செய்தாலும் அவனும் உணரணும். அவனும் உணர்ந்தாதான் நாம் உணர முடியும், இல்லாட்டி நாம் ஒன்றுமே உணர முடியாது. இப்படி காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் மிக அழகாக இந்த சிவஞான போதத்தில் சொல்லியிருக்கிறார். இறைவன் நமக்காக ஒவ்வொரு செயலிலும் இந்த காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் சொல்லுகிறார். இதைத்தான் சித்தியாரும் காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கட்டிடுமா போல ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவேன் இத்தை என்று அருளுகின்றார். மேலும் மாபாடியம் சிற்றுரையில் மாதவ சிவஞான யோகிகள் இந்த
காணும் உபகாரத்திற்கு காட்டும் உபகாரத்திற்கு இந்த திருமுறை செய்யுளை பிரமாணமாக நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே இந்த காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் செய்கின்ற இறைவன் தாயை விட நல்ல முக்கண்ணன் என்று சொல்லுவதில் எந்த சந்தேகம் இல்லை இல்லவா? எனவே இறைவன் தாயினும் நல்ல முக்கண்ணான் என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு அருமையாக விளக்குகின்றார் கரூர் தேவர். அடுத்ததாக திரைலோக்கிய சுந்தரம் என்ற தலத்தில் கரூர் தேவர் அருளிய பாட்டில், பெருமானே, நீ செய்த உதவிகளுக்கு எந்த கைமாறும் என்னால் செய்ய முடியாது. இத்தனை காலமும் இவற்றையெல்லாம் நினைக்காமல் நான் காலத்தை வீணாக்கிவிட்டேன். நன்றி கொன்ற என் பாவத்தை நினைந்து நான் அழுவதைத் தவிர வேறு என்றும் செய்ய முடியாது. அப்படி அழுது கொண்டிருப்பதை நான் பெரும் பேராக கருகிறேன். ஏனென்றால் அழும் போதாவது நான் உன்னை நினைக்கலாம் அல்லவா என்று ரொம்ப உருக்கமாக இந்த இடத்தில் சொல்லுகிறார் கரூர் தேவர். அதைத்தான் அழுவதும் நின் திறமே நினைந்து அதுவன்றோ பெரும்பேறு என்று அருளுகிறார். அதாவது இறைவன் செய்கின்ற கைமாறுக்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. தந்தது அம்மா சொன்னாங்க, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா அருகலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே அப்படின்னு சொல்றார். மாணிக்கவாசகர் சொல்றாரு பெருமானை பார்த்து, பெருமானே, உன்னை என்னிடம் கொடுத்துட்ட, நான் என்னை உன்னிடம் கொடுத்துட்டேன், நீ உன்னை என்னிடம் கொடுத்ததுனால எனக்கு நல்ல பலன்தான், என்ன நல்ல பயன் உண்டு. ஆனால் என்னை நீ பெற்றுக்கொண்டதுனால என்ன பயன்? உனக்கு ஒரு பயனுமே இல்லை. என்னால் நான் தான் சதுரர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அடியேன்னு சொல்கிறேன், நாமெல்லாம் தான் சதுரர். மாணிக்கவாசகர் சதுரர் இல்லை, பெருமான் சதுரர் இல்லை. இவ்வளவு அழகான திருவாசகத்தை இல்லைங்களா, உருக்குகின்ற திருவாசகத்தை நமக்கெல்லாம் கொடுத்து நாம் அதையெல்லாம் படித்து அதை உய்வடைய செய்தவர்கள் அவங்க இருவரும். அதனால் நாம தான் சதுரர் அப்படின்னு நாம் மார்தட்டி கொள்ளலாம் இந்த இடத்துல. அப்படி என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று மாணிக்கவாசகரை அழுகிறார். அப்படி எந்த கைமாறுமே செய்ய முடியாத இறைவன் தாயினும் நல்ல முக்கணான் என்று சொல்லுவது சாலச் சிறந்ததாக நமக்கு அமைகிறது. அடுத்ததாக கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற தலத்தில் கரூர் தேவர் அருளிய பாடலில் அடியேன் உண்டவூன் உனக்காம் வகை எனது உள்ளம் உள்கலந்து எழுபரஞ்சோதி என்பதாக பாடல் அமைகிறது. அதில் உண்டவூன் அப்படிங்கிறது பிராரத்த வினையை குறிக்கிறது. அதாவது அருளாளர்கள் ஏகமாய் நின்று ஏகனாய் நின்று இறைவனை செய்யும் பொழுது அவர்களுடைய பிராரத்த வினையை இறைவனே சுட்டு விடுவான் என்று சொல்லுகிறார். இதைத்தான் மெய்கண்டார் 10ஆம் சூத்திரத்தில் அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றாம் என்று சொல்லுகிறார். அதாவது சஞ்சித 3 வினைகள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சஞ்சித வினையானது ஒரு ஆன்மாவானது குருவிடம் திருவடி தீட்சை பெறும் பொழுது கிடைக்கும் நயன தீட்சையில் அவனுடைய சஞ்சித வினை முழுவதுமாக நீக்கப்படுகிறது. அடுத்தது பிராரத்த வினையானது உடல் ஊழாய் கழியும் என்று சித்தியார் சொல்லுகிறது. அதாவது உடல் ஊழாய் கழியும்னா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம பிராரத்த வினையை அனுபவிச்சு தான் ஆக வேணும். அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம காலத்தில் வாழ்ந்த ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் வாழ்ந்தார். அவருக்கு இறுதி காலத்தில் புற்றுநோய், அவருக்கு தொடையில் புற்றுநோய் இருக்கும் பொழுது மருத்துவர்களெல்லாம் அந்த புற்றுநோயை அந்த கட்டியை அகற்ற வேண்டும் சொல்லும் பொழுது இப்படி அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் எனக்கு எந்த மயக்க மருந்தும் வேண்டாம், நீங்கள் அந்த கட்டியை எடுத்து அனஸ்தீசியா இல்லாமையே எடுங்கன்னு சொன்னார். அவர் உயிரையும் உடலையும் வேறாக கருதினார். அதனால அது மாதிரி அருளாளர்களுக்கெல்லாம் உடல் ஊழாய் கழியும் அந்த பிராரத்தன வினை இறைவனே இருந்து சுட்டு விடுவான் என்று சொல்லுகிறார். அடுத்தது இதைத்தான் அவருக்காகாதவாறு தனக்காகுமாறு செய்வான் சிவபெருமான். இவன் செய்தது எனக்கு செய்தது என்று உடனாய் நின்று ஏற்றுக்கொள்வான் என்று சித்தியாரும், ஏன்ற வினை உடலோடு ஏகும் இட ஏறுவினை ஏறில் அருளே சுடும் என்றும் மடங்க வல்வினை காட்டை மண் நின்னருள் தீக்கொளவும் என்று மாணிக்கவாசகரும் சொல்லுகிறார்கள். எனவே அருளாளர்களுக்கு பிராரத்த வினையானது இறைவனே சுட்டு விடுவான். அடுத்ததான் இப்போ நமக்கு சஞ்சித வினை நீங்கிடுச்சு, பிராரத்த வினை நீங்கிடுச்சு. அடுத்தது ஆகாமிய வினை நீங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு செயல் செய்தாலும் யான் எனது என்ற பற்று இல்லாமல் இறைவன் திருவருளை முன்னிட்டு நாம் எந்த ஒரு செயலையும் செய்தோமேயானால் நமக்கு அந்த ஆகாமிய வினையும் ஏறாது. எனவே இந்த 3 வினைகளையும் நீக்கி நாம் என்ஓசி பெறணும். அப்போ தான் இறைவனுடைய திருவடிக்கே அடைய முடியும்.
அப்படி இந்த 3 வினைகளையும் நீக்குபவனாக இறைவன் இருப்பதனால் இறைவனை தாயினும் நல்ல முக்கண்ணன் என்று சொல்லுவது மிகவும் சாலச் சிறந்ததாக நமக்கு அமைகிறது. அடுத்ததாக தில்லை தலத்தில் திரு மாளிகை தேவர் அருளிய பதிகத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல், நீரணி பவளக்குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா என்பதாக பாடல் அமைகிறது. இந்த இடத்தில் யோக வெள்ளமே என்பது முக்தியை குறிக்கிறது. அதாவது தன்னை கட்டி போட்டிருக்கும் அஞ்ஞானமாகிய ஆணவ மலத்தை விட்டு மெஞ்ஞானமாகிய சிவபெருமானின் திருவடியை அடைந்து அவன் தரும் பேரின்பத்தை அனுபவிப்பதான் அதாவது சைவ சித்தாந்தம் கூறும் முக்தி என்பதாக அமைகிறது. இதைத்தான் அருள்நந்தி சிவாச்சாரியாரும் சிவனடியே சேரும் முக்தி என்றும், உமாவதி சிவாச்சாரியார் திருமலமும் அகல உயிர் அருள் சேர் முத்தி திகழ் முத்தி இது முத்தி திறத்தாமே என்று கூறுகின்றார். மேலும் தாயுமானவர் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாளோ என்று பாடுகின்றார். எனவே முக்தியில் பேரின்பம் கொடுக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் ஒருவனே. எனவே அவன் தாயினும் நல்ல முக்கண்ணான் என்று கூறுவதில் எந்தவித தவறும் இல்லை, சாலச் சிறந்ததாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கரூர் தேவர் கோயில் என்ற தலத்தில் தாயின் நேரிறங்கும் தலைவா ஓ என்றும் தமியனேன் துணைவா ஓ என்றும் நாயினேன் இருந்து புலம்பினேன் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில் என்ற பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாயினும் மேலாக அன்பினையும் கருணையும் காட்டுகின்றவன் சிவபெருமான் ஒருவனே என்றும், தன்னுணர்வு இல்லாத அடியேனுக்கு துணைவனாக இருக்கின்றவன் சிவபெருமான் என்றும், மேலும் நாயினும் இழிந்தவனாக என்மேல் கருணை கொண்டு என்னை முக்தி இன்பத்தில் திளைக்கச் செய்பவன் சிவபெருமான் என்றும் கூறுகின்றார். இந்த இடத்தில் கரூர் தேவர் தன்னை நாயினும் இழிவாக தன்னை நாயினும் கடையவனாக சொல்லுகின்றார். அதே போலத்தான் மாணிக்க வாசகரும் தன்னை ஞாயிற்கடையவனாகவும் ஞாயிற்கு இணையாகவும் ஞாயிற்கு கீழாகவும் திருவாசகம் முழுவதும் ஒரு 61 இடங்களில் இப்படி சொல்லுகின்றார் மாணிக்க வாசகர். ஏன் மாணிக்க வாசகர் தன்னை நாயினும் கீழாக சொல்லுகிறார் என்று ஆமு சரவண முதலியார், வாரியார் சுவாமிகள், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இந்த சான்றோர்களின் வாயிலாக இருந்து நாம் அறிவோம். இந்த நாயிற்கு சிறந்த குணங்கள் எல்லாம் உண்டு. என்னென்ன குணங்கள் என்றால், முதலில் தலைவனை அடையாளம் காணும் குணம் நாய்க்கு உண்டு. ஒரு பெரிய மாபெரும் கூட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் தன்னுடைய தலைவன் அமர்ந்திருந்தால் அவனை தேடி கண்டுபிடித்து அவனை நோக்கி ஓடும் அந்த நாய். ஓடி அவன் அருகே உட்கார்ந்து வாலை ஆட்டிக்கொண்டு அவனிடம் அன்பு செலுத்தும். அந்த குணம், தன் தலைவனை தேடும் குணம் தனக்கு இல்லை என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். அது மாணிக்க வாசகருக்கு இல்லை, நம்ம பேரில் நமக்காக அவர் தன்னை சொல்லுகிறார். அவருடைய பணிவு மொழியாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இறைவனை நோக்கி ஓடும் தன்மை நமக்கு இல்லை என்பது மாணிக்க வாசகர் சொல்வது போல, நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து நான் யாவரினும் கடைய நாயினே நாதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் என் பெருமை என்று எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே என்று மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார். அதாவது பற்றியதை விடாது நிற்கும் தன்மையும் இடத்திற்கிடம் மாறுபடும் தீய குணங்களை உடைய பேயனாகிய நான் தலைவன் செல்லும் பாதையில் தலைவனை தேடி சென்று அவனை காண முடியாமல் தவிக்கிறேன். அந்த நாய்க்கு இருக்கின்ற குணம் தனக்கு இல்லையே என்று வருந்துகிறார் மாணிக்க வாசகர். அடுத்ததாக செய்நன்றி பாராட்டும் பெருங்குணம் நாயிடம் இருக்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நேரம் உணவு கொடுத்ததற்காக அந்த நாய் அந்த உணவு கொடுத்தவனை தேடி சென்று அடையும். அந்த குணம் தனக்கு இல்லையே என்று வருந்துகிறார் மாணிக்க வாசகர். எப்படின்னா, பெருமான் நமக்கு பெரிய கருணை செய்கிறார். எப்படி என்றால், காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவிற்ற கண்ணிலா குளவி போல கட்டுண்டு இருந்த நம்மையெல்லாம் தாய் போன்ற அன்பை செலுத்தியும் கருணையோடும் கேவலத்திலிருந்து எடுத்து தனுகரண புவன போகங்களையெல்லாம் கொடுத்து சகலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். சகலத்தில் மட்டும் எப்படி இருந்தார்? நமக்கு அத்துவிதமாக கலர்ந்திருந்தார். கலப்புத்தன்மையில் ஒன்றாயும்
பொருள் தன்மையில் வேறாயும் செலுத்தும் தன்மையில் உடனாகவும் இருந்து ஒவ்வொரு செயலுக்கும் இப்போ தானே படித்தோம், காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் எல்லாம் நமக்கு காட்டி நம்மளுடைய அறிவு இச்சை செயல் ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு கூட இருந்து உதவுகிறார். அப்படி உதவுகின்ற பெருமானுக்கு நாம் என்ன கைமாறு செய்கின்றோம்? என்ன கைமாறு செய்யணும்னா, இது மாதிரி கமல விநாயகர் சத்சங்கம்லாம் மீட்டிங் நடக்கும்போது இந்த அரங்கமே நிறைஞ்சிருக்கணும். அதுதான் நாம் அவருக்கு செய்கிற கைமாறாக இருக்கணும். அப்படி அந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற மணிவார்த்தையை சொல்லி அவனுக்கு நன்றி செலுத்துவது தான் நாம் கைமாறாக இருக்கும். அப்படி அந்த கைமாறு எனக்கு இல்லையே என்று மாணிக்கவாசகர் வருந்துகிறார். அடுத்ததாக, தலைவனின் கட்டளையை உடனே ஏற்றும் செயலாற்றும் பண்பு நாய்க்கு உண்டு. அது ஒரு ஆபத்தான வேலையாக, தன் உயிரே போகின்ற ஆபத்தான வேலையாக இருந்தாலும் தலைவன் தனது ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை செய்து முடிக்கும் பண்பு நாயிடம் உள்ளது. அதுபோல அந்த பண்பு தன்னிடம் இல்லை என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். எப்படி என்றால், இறைவன் நமக்கு 2 பணிகளை கொடுத்திருக்கிறார். அதாவது அவருடைய அருளாளர்களின் மூலம் அருள் நூல்களையும் ஆன்மீக நூல்களையும், அதாவது அறநூல்களையும் அருள் நூல்களையும் பயின்று அதன்படி நாம் நடக்க வேண்டும். அருள் நூலின்படி இன்முகம், நல்மொழி, தூய உள்ளம், நடுநிலைமை, நன்றியுடைமை, அடக்கம், தவறாது ஒழுக்கம், பிறமனை நோக்காது போன்ற நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் நாம் அறநூல்களிலிருந்து கற்று அதன்படி ஒழுக வேண்டும் என்று அருளாளர்கள் ஆசிரிய பெருமக்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதுபோல அருள் நூலிலிருந்து பதி, பசு, பாசம் என்ற முப்பொருளின் உண்மையை தெரிந்து கொண்டு அந்த முப்பொருளின் உண்மையை உள்ளவாறு உணர்ந்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கத்தில் சொல்கிறார். என்னென்னா, 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினையேது, மற்றவற்றின் வேறாக நானேது, நீயேது, நாதனடம் 5 எழுத்து, தானேது, தேசிகனே சாற்று என்று சொல்கிறார். இந்த 8 கேள்விகளுக்கு நாம் பதில் தெரிஞ்சாலே போதும். 8 கேள்விகளும் எப்படி பதில் தெரியணும்னா, அனுபவபூர்வமாக நாம் பதில் தெரிஞ்சாலே இறைவனுடைய திருவடியை அடையலாம். அந்த அனுபவபூர்வமாக சொல்லக்கூடிய ஆச்சாரியார்கள் தான் இங்கே நிறைந்திருக்கிறார்கள். அதனால் அதை நாம் படிக்காட்டியும் கேட்டாலே அந்த இன்பம் நமக்கு கிடைக்கும். அப்படி இறைவனை அருள் நூல் வழியாகவும் இருந்து நாம் இந்த 2 பணிகளும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த 2 பணிகளையும் நாம் செய்யாமல் இருக்கிறேன் என்று மாணிக்கவாசகர் நமக்காக வருந்துகின்றார். இறக்கிலேன் உன்னை பிரிந்து நிதிருக்க என் செய்கேன் இது செய்க என்று அருளாய் என்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்ததாக, தலைவனிடம் காட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கை நாயிடம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மிடம் இல்லை என்று மாணிக்கவாசகர் புலம்புகிறார். அதாவது ரத்தம் வரைக்கும் அந்த நாயை அடித்தாலும் அது தன் தலைவனிடமிருந்து பிரிந்து போகாது. வாளை குலைத்து கொண்டு தன் தலைவனிடமே இருக்கும். அதாவது மனிதன் தான் செய்த தீவினையின் காரணமாக துன்பத்தை அனுபவிக்கிறான் என்பதை உணராமல் பாழாய் போன இந்த இரக்கமற்ற கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டாரே, உனக்கு கண் இல்லையா என்று அவரை வருத்தி அவரை திட்டி கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் நாம் போய்விடுகிறோம். ஆனால் நாம் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் நம்மளுடைய தீவினை தான் காரணம் என்பதை யாருமே உணர்வதில்லை. அது இது மாதிரி சத்சங்கம் கேட்டவர்களும் சித்தாந்தம் பயில்வர்களும் தான் அதை உணர முடியும் என்று சொல்லி, நம்பிக்கையிலும் நான் நாயிற்கு கீழாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மாணிக்கவாசகர் மிக அழகாக சொல்கிறார். உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும், அவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று சொல்கிறார். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோரிடையோர் எனக்கு உண்டோ எந்தோள் மூக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று பாடுகிறார். எனவே உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அவனிடம் கொடுத்து சரணாகதி அடைந்தோமானால் அவனுடைய நம்பிக்கையை நாம் பெறலாம் என்று ஆணித்தரமாக மாணிக்கவாசகர் இங்கு பதிவிடுகிறார். அடுத்ததாக, நாயானது எந்த செயலையும் காரணத்தோடு தான் செய்யும். நாயின் மேல் ஒருவர் கல் விட்டு எறிந்தால் அது அந்த கல்லை நோகாமல் எறிந்தவனை பாய்த்து அவனை கடிக்கப் போகும். ஆனால் உயிரானது முன் வினையின் காரணமாக தனக்கு துன்பம் நேர்ந்தாலும் பிறரை குற்றம் சொல்வதைத்தான் நாம் பெரிதாக கொண்டிருக்கிறோம். அதாவது எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் அப்படிங்கிற மாதிரி
நாம் எய்தவன் இருக்க அம்பை நோகி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்ற மாணிக்க வாசகரின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம். அடுத்ததாக, இப்படி நாயினுடைய தன்மையை உயர்ந்ததாக இருக்கிறது, அந்த நாயை விட நான் இழிந்தவனாக இருக்கிறேன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அடுத்ததாக, புருடோத்தமன் நம்பி அருளிய திருவிசைப்பாவின் முதல் பதிகத்தில் 8வது பாடலில், சேழையார்க்கு இனி வாழ்வரிது திருச்சிற்றம்பலத்து எங்கள் செல்வனே, நீ தாயினும் மிக நல்ல என்று அடைந்தேன் தனிமையை நினைக்கிலை, சங்கரா உன் பாயிரும் புலியதலின் உடையும் பைய மேலெடுத்து பொற்பாதமும் கண்டு ஏயிவள் இழந்தது சங்கம் ஆவா எங்களை ஆளுடை ஈசனையோ என்று அருளுகின்றார். இது ஒரு அருமையான பதியம். இந்த இடத்துல ஒரு அப்படியே நம்மளைய உருக்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார். என்ன கருத்து சொல்கிறார் அப்படின்னா, அதாவது திருச்சிற்றம்பலத்தில் விற்றிருக்கும் எங்கள் செல்வனே, எங்களையெல்லாம் அடிமையாக கொண்டவனே அப்படிங்கிறார். அதாவது சித்தாந்தம் அதைத்தான் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கிற அறிவுடைய பொருள்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை என்றும் அறிவற்ற பொருள்கள் எல்லாம் இறைவனுடைய உடைமை என்றும் சொல்லுகிறார். அவை உடைமை ஆளாம் நாம் அங்கு என்று மெய்கண்டார் சிவஞான போதத்தில் பதிவு செய்கிறார். அப்படி நாம் எல்லாரும் இறைவனுக்கு அடிமைதான். நாம் பெண்கள்லாம் நாம் சொல்கிறோம், நம்ம குழந்தைகள்லாம் என்னுடைய குழந்தை, என்னுடைய பொண்ணு, என்னுடைய மகன் சொல்கிறோம். இல்லை, நாமெல்லாம் வாடகை தாய்மார்கள், நாமெல்லாம் வாடகை தாய்மார்கள். அத்தனை குழந்தைகளும் இறைவனுடைய குழந்தைகள். நாம் அவருக்காக வாடகை தாய்மார்களாக இருந்து நம்ம குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கிறோம். அப்படி ஆளுடைய ஈசனேன்னு சொல்லிட்டு இது ஒரு அகத்துரை பாடலாக அமைகிறது. செவிலித்தாயின் கூற்றாக இந்த பாடல் அமைகிறது. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த செவிலித்தாய் சொல்கிறாங்க, தாயினும் மிக நல்லவனாக இருக்கிறேயே, எங்கள் தலைவியை பார்த்து நீ கருணை கொள்ள வேண்டாமா, தாயை விட அன்பை அவரிடம் செலுத்த வேண்டாமா, அவளானவள் உன்னை காணாமல் பசலை நோயால் தாக்குண்டிருக்கிறாள்ங்கிறார். பசலை நோய்ங்கிறது சாப்பாடு இல்லாமல் தூங்காமல் உடலெல்லாம் மெலிஞ்சு காணப்படுகிறது பசலை நோய். அந்த பசலை நோயினால் என் தலைவியானவள் கை வளையல்களையெல்லாம் இழந்து நிற்கிறாள். அப்படிப்பட்ட தலைவிக்கு நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் உருக்கமான இடம். என்ன இடம்னா, பெருமானே இந்த புலித்தோல் ஆடை இருக்கு இல்லையா, அது உன்னுடைய திருவடியை உரசி கொண்டு இருக்கிறது, இப்படி கொஞ்சம் தூக்கி உன்னுடைய திருவடியை காட்டுங்கிறார். என்ன நயம் பாருங்க, எவ்வளவு அன்பா சொல்றார். கொஞ்சம் தூக்கி உன்னுடைய திருவடியை காட்டினாயானால் என் தலைவியானவள் உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டு உய்வடைவாள், உன்னுடைய திருவடியை காணாமல் அவள் நாள்தோறும் செத்து கொண்டிருக்கிறாள். எனவே உனது புலியதழ் தோடையை கொஞ்சம் தூக்கி உனது திருவடியை காட்டினாள், அவள் உய்வடைவாள் என்று செவிலியின் கூற்றாக இந்த இடத்துல அமைகிறது. ஏன்னா இதை படிக்கும்போது நான் அப்படியே ரொம்ப உருகி போனேன். அதுக்கு முதல்ல ஆசிரியருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் முதல்ல திருவாசகம் பேசணும்னு தான் நினச்சேன். ஆனால் தாயினும் நல்ல முக்கணான் அப்படின்னு வந்த உடனேயும் ஆசிரியரே எங்களுடைய தந்தையார் மடத்தூரில் ஒரு கோயில் வச்சுருக்காரு, அருள் தரும் முக்கண்ணி அம்மை உடனாய முக்கண்ணப்பர் திருக்கோயில்னு. அந்த முக்கண்ணன் வந்தோடனே என்னை எறியாமையே அவர் மேலே ஒரு பாசம் வந்துருச்சு. திருமுறை 9ஆம் திருமுறையெல்லாம் ஐயா மாதிரியெல்லாம் எனக்கு பேச தெரியாது, இதுக்காக தான் படித்தேன். அதனால் அந்த தாயினும் நல்ல முக்கணான் அப்படிங்கிற ஒரு தலைப்பு என்னை அந்த இடத்துல உருக்குச்சு. அது மாதிரி இந்த இடத்துல பெருமானே உன்னுடைய திருவடியை சிறிது காட்டினால் இந்த தலைவியானவள் உய்ய வடிவாள் என்று ரொம்ப உருக்கமாக இந்த பாடலை நமக்கு சொல்லுகின்றார். அதைத்தான் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனுக்கருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செல்வமே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்ற மாணிக்க வாசகரின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம். அடுத்ததாக கரூர் தேவர் கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற தலத்தில் எழுதப்பட்ட அருமையான பாடல். இதுலேயும் ஒரு நுட்பமான கருத்து இருக்குது. என்ன கருத்து அப்படின்னா, அதாவது மோதலைப்பட்ட கடல் வயிறு உதித்த முழுமணி திரள் அமுது ஆங்கே தாய் தலைப்பட்டு அங்கு உருகி ஒன்றாய தன்மையில் என்னை முன் நின்ற நீ தலைப்பட்டால் யானும் அவ்வகையே நிசிசரர் இருவரோடு ஒருவர் காதலில் பட்ட கருமையாய் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்பதாக இந்த பாடல் அமைகிறது. அதாவது இந்த முப்புறத்தை எரித்த மூவர்கள் முப்புறத்தை எரித்த அந்த கதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மூவருக்கும் இறைவன் அருள் செய்தார் அப்படின்னு சொல்கிறார்.
அதைத்தான் திருப்புன்கூர் தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் மூவையில் செற்ற நான்கு மைந்த மூவரில் இருவர் நின் திருக்கோயிலின் வாய்த்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னர் ஒருவர் நீ கரிகாடரங்காக மானை நோக்கியோர் மானிடமகள மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவே உன் திருவடியடைந்தேன் செழும்பொழில் திரு புன்கூருளானே என்று சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தாரகன் வித்துன்மால்யு இருவரும் சாய் ரூபம் பெற்று துவார பாலகர்களாக பணியாற்றும் பேறுபடுகின்றனர். மேலும் கமலாட்சன் என்பவர் குடமுழா என்ற பஞ்சமுக வாத்தியத்தை வாசிக்கும் பேறு பெறுகின்றான். இதைத்தான் அவர்கள் 2 பேரும் இறைவனை உணர்ந்ததினால் காதலில் பட்ட கருணையாய் என்று கருணையினால் இறைவன் அவர்களுக்கு அருள் செய்தார் என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். மேலும் இதைத்தான் மாணிக்க வாசகரும் பக்தி வலையில் படுவோன் காண்க என்ற ஐயா இவ்வளோ நேரம் அதுக்கு விளக்கம் சொன்னார். பக்தி வலையில் படுவோன் காண்க என்று சொன்னார். இப்போது இந்த முப்புறம் எரித்தலை நாம் கதையாக கொள்ளாமல் தத்துவமாக கொள்ள வேண்டும் என்று திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். எப்படி என்றால், முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள், முப்புறம் ஆவன மும்மல காரியம் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த முப்புலத்தை எரித்தல் மும்மல காரியமாக நாம் கொள்ள வேண்டும். இந்த 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது இறைவன் தன் பார்வையால் சுட்டான் என்பது தத்துவம். எனவே நம்ம உயிர்களானது குருவை அடைந்து தீட்கை பெற்று விரைவினையொப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் எய்த பிறகு அந்த மலங்களெல்லாம் நீங்கி உயிரானது இறைவனுடைய திருவடியை அடையும் என்பதைத்தான் இந்த முப்புறம் எரித்தல் கதை நமக்கு உணர்த்துகிறது என்று மிக அழகாக சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த பாடலில் என்ன சொல்றார் அப்படின்னா, அலைகளெல்லாம் நிறைந்திருக்கின்ற கடலில் முத்துக்கள் மாணிக்கங்கள் வைரங்கள் எல்லாம் கடலின் அலையை கொண்டு அலை அடித்து கொண்டு பெருமானுக்கு காணிக்கையாக அளிக்கின்றது. அதில் கடலில் இருக்கின்ற அமுதம் கரைவது போல நானும் உனது திருவடியை கண்டு கரைந்து உருக வேண்டும் என்று அழுகிறார். எப்படி அந்த அமுதம் என்கிறது சங்ககால இலக்கியங்களெல்லாம் உப்பு என்று சொல்லப்படுகிறது. உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்பது பழமொழி. அதுபோல இந்த அமுதமாகிய உப்பு எப்படி கடலில் கரைகிறதோ அதுபோல உனது திருவடியை கண்டவுடன் உன்னை கண்டவுடன் எனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நான் உருக்கி உன்னுடைய திருவடியில் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பாடல் நாம் உணர்ந்து படித்தாதான் பெருமானோட 2 கலத்தல் அவனுடைய திருவடியை அடைதல் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்படி ஒரு அருமையான வரியை இந்த இடத்துல நமக்கு கரூர் தேவர் கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற பதிகத்தில் சொல்கிறாரு. நீங்கள் அந்த பதிகத்தை எல்லாம் போய் படிங்க. நான் சொல்கிறத விட நீங்களாக படிச்சிங்கன்னா தான் நல்லா புரியும். ஏன்னா ஒரு லட்டை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது. உங்களுக்கும் ஒரு லட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுபோல் இந்த 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் சொன்ன இந்த இனிப்பான செய்திகளை எல்லாம், அதாவது இனிப்பான்னா இந்த உயிருக்கு இனிப்பான செய்திகள் அத்தனையும் அதை நாம் படித்து நாம் படிக்கும்போது தான் இறைவனோட 2 கலக்கும் தன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் தாயினும் நல்ல முக்கணான் என்று சொல்வது சாலச் சிறந்தது என்று. அடுத்ததாக இப்படி முக்கண்ணப்பர் எனக்கு தாயை விட சிறந்தவர் என்று சொல்லும் அருளாளர்கள் சிவபெருமானே எனக்கு தாயும் தந்தையும் போன்றவர் என்று சொல்லுகிறார்கள். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று கடிர் ஆசிரியர் இந்த உந்தியார் ஆசிரியர் சொல்வது போல பூந்திருத்தி நம்பி காட நம்பி தனது திருவிசைப்பாவில் தாய் இவரே எல்லோர்க்கும் தந்தையுமாம் என்று அருளுகின்றார். மேலும் கரூர் தேவர் தமது திருவிசைப்பாவில் எந்தையும் தாயும் ஆயினையே எந்தையும் தாயும் யானும் என்று இங்கன் என்னில் பல் ஊழிகள் உடனாய் என்று சிவபெருமானை தனது தந்தையாகவும் தாயாகவும் தலைவனாகவும் பார்க்கின்றார். மேலும் திருப்பல்லாண்டில் சேந்தனார் அவர்கள் சிவபெருமானை தன் தாயாகவும் தந்தையாகவும் சுற்றமாகவும் பார்க்கிறார். எந்தை என் தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதமுமாம் எம்பிரான் என்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் என்று அருளுகின்றார். அடுத்ததாக திருவாசகத்தை பற்றி பேசாமல் எந்த கருத்தரங்குமே நிறைவடையாது. ஐயா ஐயா என்கிட்ட கேட்டார், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் எல்லாம் திருவாசகம் எனக்கு தலைப்பு கொடுத்துருந்தா பரவாயில்லைங்க ஐயா, திருவாசகமாக தான் எடுத்திருக்கிறேன்னு. நீங்கள் என்னங்க திருமுறை 9ஆம் திருமுறை பேச சொல்லிட்டு இப்படி திருவாசகத்தை எடுத்தீங்க அப்படின்னாரு. உடனே அத்தனை பேப்பரையும் கிழிச்சிட்டு திருமுறையில் அப்படி 9ஆம் திருமுறையிலிருந்து அவர் சொன்னனால தான் இந்த அதாவது புலியதல் தோடாடையை தூக்கி திருவடியை காண்பதும் உன்னோடு 2 கலக்குன்ற இன்பமெல்லாம் அதனால தான் கிடச்சிது, இல்லாட்டி கிடச்சிருக்காது.
அப்படி திருவாசகத்தை ஒரு 2 பாடல்களை நினைந்து நாம் நிறைவுக்கு வருவோம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவி, அந்த பாடல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பாடலில் வந்து தாயினும் சிறந்தவனாக முக்கண்ணப்பர் இருக்கிறார் எப்படிங்கிறது தண்டபாணி மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் உரையின் கீழே இருந்து நாம் சிந்தித்தா ரொம்ப இனிமையாக இருக்கிறது. அதாவது தாயானவள் தன்னுடைய குழந்தையின் வயது, உடல்நிலை, காலநிலை இவற்றை எல்லாம் பேணி இந்த குழந்தையானது 2 நாள் குழந்தை, 20 நாள் குழந்தை என்று எண்ணி அதனுடைய நெஞ்சு உலர்ந்து விடுமே என்று, அதற் பசியால் வாடுகிறதே என்று தனது பாலையும் ஆவின் பாலையும் ஊட்டுவார் என்று மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ஒரு அருமையான உரை சொல்கிறார். தன் பாலையும் ஊட்டி ஆவின் பாலையும் ஊட்டுவாள் அந்த தாய். அப்படிப்பட்ட தாய் அந்த இடத்துல பீரம்பேணி பாரம் தாங்க செய்வாள் அப்படின்னு ஒரு ஔவையாருடைய பழமொழியை அங்கே உதாரணமாக சொல்கிறார். பீரம் அப்படின்னா தாய்ப்பால் என்று பொருள். அதாவது தாயானவள் தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்தை நினைவில் கொண்டு அவன் உடல் வலிமையும் மன வலிமையும் பெறுவதற்காக தாய்ப்பாலை ஊட்டுகிறாள். அப்படிப்பட்ட சிறந்தவள் தாய். ஆனால் அப்படிப்பட்ட தாயானவள் உடலுக்கு அப்படிப்பட்ட தாய் பாலெல்லாம் கொடுத்த உடனேயும் அந்த உடலில் கொழுப்பு ஏறிடுதான். கொழுப்பு ஏறின பிறகு அது என்ன ஆகுதுன்னா உள்ள உயிரினுடைய அறிவை மறந்து விடுகிறது, உயிரின் உள்ளே இருக்கிற இறைவனை மறந்து விடுகிறது. ஆனால் பெருமான் தான் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தம் தருபவனாக பெருமான் இருக்கிறான். எனவே உடலுக்காக தாயும் உயிருக்காக இறைவனும். எனவே இறைவன் தாயை விட நல்ல முக்கண்ணன் என்று இந்த பாடலில் மிக அருமையாக மாணிக்கவாசகர் நமது மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ஐயா ஒவ்வொரு தடையும் சொல்வார், உரையாசிரியர்கள் இல்லைன்னா நாமெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. அதுபோல் இந்த மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் மிக அருமையான இந்த உரையை நமக்காக பதிவு செய்கிறார். அடுத்ததாக எந்தையாய் எம்பிரான் மற்ற யாவர்க்கும் தந்தைதாய் தம்பிரான் தனக்கு அக்திலான் என்று இதையும் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் உரையின் கீழே இருந்து நாம் சிந்திக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எந்தையாய் எம்பிரான் என்பது எனக்கும் இறைவனுக்கும் உள்ள அனாதி நித்திய சம்பந்தம் என்று சொல்லி, அடுத்தது யாவர்க்கும் தந்தைதாய் தம்பிரான் அப்படின்னா, அதாவது அட்ட வித்யாசுரர் முதல் எறும்பு ஈராக உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் சிவபெருமான் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். மேலும் இந்த இடத்துல ஒரு உடம்பை வளர்ப்பதற்கு தாயினுடைய உதவியும், அறிவை வளர்ப்பதற்கு தந்தையினுடைய உதவியும், நன்னெறியை வளர்த்துவதற்கு தலைவனுடைய உதவியும் வேண்டும். எனவே இந்த உடல் தொடர்பு நமக்கு ஒவ்வொரு பிறவியிலும் வரும். இந்த உடல் தொடர்பு அந்த ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு வேறு தாய், வேறு தந்தை, வேறு தலைவன் தான் வருவார்கள். ஆனால் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்புகளுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் வருகின்றவன் அந்த தாயினும் நல்ல முக்கண்ணான் என்பதில் எந்தவித சந்தேகமும் நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட பெருமான் எல்லா பிறவிகளிலும் நமக்கு தாய் தந்தையராக வருகின்றார் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இதாவது முதலில் எந்தையாய் எம்பிரான் மற்ற யாவர்க்கும் தந்தைதாய் தம்பிரான் என்று சொல்லுகிறார். முதல்ல தம்மளவில் சிறப்புரிமைகளை முதலில் கண்டவர் எந்தையாய் எம்பிரான் என்று சொல்லுகிறார். பின்னர் மற்றையோருக்கும் தாய் தந்தையாகவும் தலைவனாகவும் இருத்தலை தெளிந்து யாவர்க்கும் தந்தையாம் தாயாம் என்று சொல்லுகிறார் என்பது தண்டபாணி தேசிகர் உரையாக நமக்கு அமைகிறது. மேலும் ஆர்வ மிகுதியால் முதலில் தம்மளவிற்கு கண்டார், பின்னர் எண்ணி எண்ணி முடிவாக கண்டது மற்ற யாவர்க்கும் தாயாகவும் தந்தையாகவும் பெருமானை கொண்டுள்ளார்கள் என்பது தண்டபாணி தேசிகருடைய கருத்தாக அமைகிறது. அப்புறம் இன்னொரு கருத்தை நம்ம பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது என்னுடைய தந்தையார் பெயர் என்ன அப்படின்னு என்னை கேட்டால் என்னுடைய தந்தையார் பெயர் சொல்லுவேன். என் தந்தையார் கேட்டால் அவர் தந்தையாருடைய பெயர் என்னன்னு கேட்டால் சொல்லுவார். ஆனால் தாயுமிலி தந்தையுமிலி தாந்தனியின் காணேடி என்ற மாணிக்கவாசகரின் வார்த்தைகளுக்கேற்ப பெருமானுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, தலைவனும் இல்லை. எனவே தாய் தலைவன் உள்ளவர்களுக்கு அவரிலான் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இவருக்கு இல்லாததனால் அக்தியிலான் என்று அக்ரிணை ஒருமையில் சொல்லினார் என்று ஒரு அழகான விளக்கத்தை நம்ம பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் இங்கு எடுத்துரைக்கிறார்கள். அடுத்ததாக தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்லி, தாயானவள் நம்ம உடலில் இருக்கிற மலங்களை நீக்குபவள், ஆனால் இறைவனானது நம்மளுக்கு உயிரில் இருக்கிற மலங்களை நீக்குபவள் என்று
அழகாக இந்த இடத்தில் மாணிக்கவாசகர் பதிவு செய்கிறார். இதனால் தான் உடலில் இருக்கின்ற மலங்களை தீர்க்கும் தாயை விட உயிரில் இருக்கும் மலங்களை தீர்க்கும் இறைவன் சிறந்தவன், தாயினும் நல்ல முக்கணான் என்பதை நாம் இங்கே கூறுவது சாலச் சிறந்ததாக அமையும். அடுத்ததாக சம்பந்தரும் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி இசைப்பார்கள் என்று திரிகோணமலையில் ஐயா இப்போ சொன்னாங்க. அந்த திரிகோணமலையில் அருளுகிறார். அப்பரும் தாயினும் நல்ல சங்கரனுக்கு அன்பர் என்று அருளுகின்றார், குறுந்தொகையில் அருளுகின்றார். திருமந்திரத்தில் திருமூலர் தாயினும் உம்மலம் மாற்றி தயாயனும் என்ற பாடல் சொல்கிறார். நான் திருமந்திர வரிகள் ஒரு வரி தான் எனக்கு தெரியும், இந்த ஒரு வரி தான் தெரியும், அதனால் ஒரு வரி தான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, எனக்கு இந்த ஒரு வரி தான் தெரியும், அதனால் அப்படி சொல்கிறாரு. அந்த இடத்துல திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, குழைவி, இளமை, முதுமை போன்ற மாற்றங்களை உள்ள இந்த உடம்பில் இருக்கிற மலங்களை அகற்றுபவள் தாய், ஆனால் இறைவன் உயிரில் இருக்கிற மலங்களை அகற்றுபவர் என்று சொல்லி, அந்த அப்படி உயிரில் இருக்கிற மலங்களை அகற்றுகின்ற பெருமான் தாயினும் நல்ல முக்கணான் என்று நாம் கூறுவது சாலச் சிறந்ததாகும் என்று திருமூலருடைய வாக்கிலிருந்து அறியலாம். அடுத்ததென்று இந்த பாடலை எங்கள் ஆசிரியர் தான் சொல்லணும், ஆனால் ஆசிரியரை காப்பி அடித்து நான் சொல்கிறேன், எனக்கும் தெரியும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். போற்றி பக்கருடையில் உமாபதி சிவாச்சாரியார் எப்படி கருக்குழியில் உயிர்களுக்கு இறைவன் துணை புரிகிறார் என்பதை சொல்லுகிறார். அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய் எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகு இருத்தி முன்புக்க ஐயவழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி என்று சொல்லுகிறார். இது ரொம்ப உருக்கமாக சொல்லுவார் எங்கள் ஆசிரியர். அதில் ஒரு 0.00% உருக்கம் வருதான்னு பார்த்துக்கங்க, சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தாயினுடைய கருவறையில் அந்த குழந்தை அனாதியான உயிர் இருக்கும் பொழுது அந்த கருக்குழியில் ஏற்படுகின்ற வெப்பத்தினாலும் அந்த கருக்குழியில் இருக்கின்ற புழு பூச்சிகளையும் தாக்காமல் கருவை உடனிருந்து காக்கின்றார் பெருமான். நாங்கள்லாம் குழந்தைகளையெல்லாம் பெற்றிருக்கிறோம். இப்போ ஆசிரியர் சொன்ன பிறகு தான் எங்களுக்கே தெரிஞ்சுது பெருமான் எப்படியெல்லாம் காத்திருக்கார். நாங்கள் நினச்சிக்கிட்டு நல்லா 3 நேரம் நல்லா சாப்பிட்டு வாக்கிங் போய் நான் ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கிறேன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆசிரியர் சொன்னதுக்கப்புறம் தான் மண்டையில் நச்சுன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. யார் பெருமான் நமக்கு எப்படி கூட உதவி பண்ணுகிறார் அப்படின்னு. அப்படி கூட அந்த புழுக்களிலிருந்து நம்மை அந்த கருவை காப்பாற்றுவது மட்டும் அல்லாமல் அந்த வினைகளுக்கேற்ப கை கால்களை எல்லாம் முளைக்க வைத்து அதற்கேற்றவாறு அப்புறம் கடைசியில் என்ன செய்கிறாருன்னா ஃபைனல் டச்சப் கொடுக்குறாராம். ஆசரவே செய்து அப்படிங்கிறாரு. மூக்கு எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், வாய் எப்படி இருக்கணும், காதெல்லாம் எப்படி இருக்கணும்னு இந்த சிற்பங்களில் ஃபைனல் டச்சப் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி கொடுக்குறாராம். கொடுத்து கடைசியில் அந்த குழந்தையை யோக நிலையில் நிறுத்துகிறாராம். குழந்தை தலை கீழே தானே வரணும், கால் மேலே இருக்கணும், அப்போவே அது யோகம் செய்தான். அது எங்கள் ஆசிரியர் சொல்லுவார். அந்த குழந்தைகள் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், அந்த குழந்தை வெளியில் வர வேண்டான்னு யோகத்தில் நினைச்சாமா. இப்போவே அது மாதிரி அந்த யோக நிலையில் நிறுத்தி யோனி எவ்வளியே புகுந்ததோ அவ்வளியே அந்த குழந்தையை கொண்டு வெளியே இருத்துவார். அப்படிப்பட்ட வல்லபமே போற்றி என்று ஒரு அருமையான அந்த கருக்குழியில் கூட இறைவன் நமக்கு கூட இருந்து உதவி செய்கிறான் என்று உமாபதி சிவாச்சாரியார் இந்த போற்றி பக்கருடையில் நமக்காக அருளுகின்றார். இந்த இடத்துல ஒரு சின்ன அனுபவம். எனது சகோதரியார் கைனகாலஜிஸ்ட்டு. அவங்க ஒரு தடவை டெலிவரி பண்ணும்போது டெலிவரி பண்ணிவிட்டு ஒரு புகைப்படம் எங்கிட்ட காமிச்சாங்க, ஒரு வீடியோ காமிச்சாங்க. அந்த குழந்தை அப்பொழுதுதான் அந்த தாய் பெற்றெடுத்திருக்கிறாள். அந்த குழந்தையை அந்த தாயினுடைய அந்த கைனகாலஜிஸ் அம்மாலாம் இருக்கிறாங்க, தாயினுடைய வயிற்றின் மேல் அந்த குழந்தையை படுக்க வைத்தோன்னையும் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சா அப்படியே தவழ்ந்து போய் தாயினுடைய முலையை பற்றி பால் குடித்ததாம். அது யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? டாக்டர் சொல்லிக் கொடுத்தாங்களா, செவிலியர் சொல்லிக் கொடுத்தாங்களா, தாய் தந்தை சொல்லிக் கொடுத்தாங்களா போய் முலையை பற்றி பால் குடிக்கணும்னு? துரோதான சக்தியாக இருந்து இறைவன் அந்த குழந்தைக்கு உள்ளிருந்து ஊட்டுகிறார். நீ போய் பால் குடி, அழுதால் தான் பால் கிடைக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு செயலிலும் பெருமான் நம்ம கூட இருக்கிறார்னா தாயை விட நல்ல முக்கண்ணன் வேறு யாராக இருக்க முடியும்? அவராகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி இறுதி கட்டத்திற்கு வந்து விடுகிறேன். ஒரு 2 நிமிஷம் ஐயா முடிச்சிடுறேன். அதாவது இது எங்களுடைய நாங்கள் ஆசிரியர் திருவடியை பின்பற்றி தான் போயிட்டுருக்குறோம். ஆசிரியர் சொன்ன கருத்துக்களே தான் இது அத்தனையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வழிபாடு என்பதுதான் எல்லாரும் பேசணும். வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், சென்று நீ திருவேட்களத்தில் உரை துன்று பொன் சடையானை தொழுமினே அப்படின்னு ஒரு பாடல் வருது. அந்த பாடலில் திருநாவுக்கரசு பெருமான் சொல்கிறாரு, எல்லாரும் தில்லைக்கு போங்க,
அங்கே போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி திருவேட்களத்தில் போய் அங்கே அருள் தரும் நல்ல நாயகி அம்மை உடனுரை பசுபதீஸ்வரரை போய் எல்லோரும் வழிபடுங்க. அப்படி வழிபட்டாங்கன்னா எந்த நாளும் இன்பமாக இருக்கும், வினைகளெல்லாம் தீரும், இன்பம் தழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாமெல்லாம் என்ன சொல்கிறோம்? எங்கெங்கே தில்லைக்கு போகிறது? இங்கே வீட்டில் சோறாக்கவும் வீடு கூட்டவும் பாத்திரம் விளக்கவுமே சரியாக இருக்குது. எங்கே தில்லைக்கு போய் அங்கே ஆட்டோ பிடிச்சி போய் இறைவனை பார்க்குறது? அப்படியா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை விட ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் அடநெஞ்சே அரண்நாமம் கேளாய் அப்படிங்கிறார். சரி, ஒன்றும் பண்ண வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம், வீட்டில் இருந்து தேவாரம் திருவாசகத்தை எல்லாம் கேளுங்க, அது கேட்டாலே புண்ணியம் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போவும் நாம் சொல்கிறோம், எங்கெங்கே கேட்குறது? ஒரு பக்கம் ஐபிஎல் ஓடுது, இன்னொரு பக்கம் சீரியல் ஓடுது, இன்னொரு பக்கம் பாப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கேயா கேட்குறது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்கிறாரு ஞானசம்பந்தர். என்ன சொல்கிறாரு? மருந்திவை மந்திரம் மறுமை நன்னறி அவை மற்றும் எல்லாம் அருந்துயர்க்கெடும் அவர் நாமமே சிந்தை செய் அப்படிங்கிறார். ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல். எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், அதாவது எல்லாரும் வீட்டில் வேலை செய்கிறீங்க, பாத்திரம் விளக்குறீங்க, வீடு கூட்டுறீங்க, துவைக்கும் போது என்ன நினைக்கிறீங்க? பாழா போன இந்த கணவன் வாச்சானே அப்படின்னு பேசுகிறீங்க. அதையெல்லாம் விட்டு போட்டு சிவாய நமச்சிவாயன் மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த நேரத்தில் அப்படின்னு. இன்னொன்று, நம்ம ஃபோன் பேசும்போது ரிங் அடிக்கிறோம், அந்த ரிங் அவங்க எடுக்கிறதுக்குள்ளே 1 நிமிஷம் இருக்கும், அந்த 1 நிமிஷத்தில் 4 சிவாய நம்ம சொல்லலாமே நாம். அப்படி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்று அபிராமி பட்டர் சொல்லுவது போல என்னாலும் நாம் அந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருந்தாலே போதும், சிந்தையில் நினைத்து கொண்டு இருந்தாலே பெருமான் நமக்கு அருள் செய்வார். இப்படி தாயை விட அன்பை காட்டி நம்மேல் கருணை பொழிகின்ற பெருமான் தாயினும் நல்ல முக்கணான் என்று சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. அடுத்தது, முதுமையை நினைத்தால் நமக்கு எல்லாருக்குமே பயமாக இருக்குது இல்லைங்களா? நிறைய பேர் இங்கே முதுமையாகத்தான் இருக்கிறோம். அந்த முதுமையான எண்ணம் வந்த பிறகு எல்லாரும் கடமையெல்லாம் முடிச்சிட்டோம், என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா, பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, இனி யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பது தான் பெரும்பாலான முதியோர்களுடைய எண்ணமாக இருக்கும். அந்த முதியோர்களுடைய நம்பிக்கையை ஊட்டும் வண்ணமாக ஞானசம்பந்தருடைய பாடல்கள் அமைகிறது, திருமுறை பாடல்கள் அமைகிறது. அஞ்சேல் என்று சொல்லுபவர் பெருமான் மட்டும்தான் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். அதாவது இளமையில் உடலில் வலுவிருக்கும் போது இந்த உலகத்தையே வென்றுவிடலாம் என்ற ஆசை நமக்கு இருக்கும், நம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று தோன்றும். விதிக்கு விதிகானும் என் தொழில் காண்டி என்ற இலக்குவன் கூறுவது போல விதியையே புரட்டி போட்டு விடலாம் என்ற இது ரத்தம் உடம்புல இருக்கும்போது நமக்கு தோணும். ஆனால் முதுமையை நினைக்கும் பொழுது புலன்களெல்லாம் தளரும், நினைத்ததை செய்ய முடியாது, கண்ணால் கண்டு உணர வேண்டியவற்றையெல்லாம் கையால் தடவி நாம் செய்வோம். மனம் பேச நினைத்ததை வாய் பேசாமல் உளரும், நிற்க முடியாது, நடக்க முடியாது, சொன்னது மறந்து போய் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருப்போம். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு இன்றி அறிவு மயங்கி போகும் நிலைதான் நமக்கு முதுமையில் இருக்கும். அதாவது கணவன், மக்கள், உற்றார், உறவினர் எல்லாரும் நம்மளை பழித்து பேசுவாங்க. இப்படி நோயாளி ஆயிட்டியே, எங்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணுறியேன்னு எல்லாரும் நம்மளை கேலி செய்வாங்க. யார் துணையும் இன்றி மனமானது தவிக்கும். அப்பொழுது அஞ்சேல் நான் இருக்கிறேன் என்று சிவபெருமான் மட்டும்தான் நமக்கு கூட துணை புரிவார் என்று திருஞான சம்பந்தர் அருளுகிறார். அதனால் எல்லா காலத்திலும் நமக்கு துணையாக இருப்பவன் தாயினும் நல்ல முக்கணன் ஒருவனே. அப்படிப்பட்டவன் அமரும் கோயில் திருவையாறு என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வலமந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன்றஞ்சி சிலமந்தி அலமந்தும் முகிலேறும் மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறே என்று சொல்லுகிறார். அதாவது அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அப்படி எல்லா நிலைகளிலும் இறைவன் நமக்கு கூட இருக்கிறான். அதாவது தீவினை செய்து நரகலோகத்திற்கு சென்றாலும் இறைவா என்னை காப்பாற்று என்று ஒரு வார்த்தை நாம் சொன்னோம்னா இறைவன் நம்ம கூட வந்துடுவாராம். அதைத்தான் சுந்தரர் மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனமே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர்செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வாய் என்று பாடுகின்றார். இதையே தான் மாணிக்க வாசகரும் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினேன்
எல்லேன் திருவருளாலே இருக்க பெறுகிறார். நான் நரகத்துக்கு போனாலும் திருவருளை நீ கூட இருந்தால் நான் நரகத்துக்கு போகிறதுக்கும் தயாருங்கிறார் மாணிக்கவாசகர். எனவே இப்படி இன்பமே எந்நாளும் இருக்கவும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் வழிபாடுதான் சிறந்தது என்று திருமுறைகளும் சித்தாந்தங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. எனவே தாயினும் நல்ல அருள் தரும் முக்கண்ணி அம்மை உடனாய முக்கண்ணப்பருடைய திருவடிகளை பணிந்து நாம் என்றும் இன்பமாக இருக்க இந்த வழிபாட்டையும் திருமுறைகளையும் இந்த மாதிரி சத்சங்கங்களில் ஈடுபட்டு நம்மை வழிபாட்டில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டுமா என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உளங்களுக்கும் எனது திருவடி மனம் மெய்மொழிகளால் திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம. தாயினும் நல்ல முக்கணான் என்று கருவூர் தேவரனுடைய கலந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரம் அதில் சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான குறிப்பு. கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினீர் பெற்று எடுத்து எனக்கே முலைகள் தந்து அருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் என்று ஆரம்பிப்பார் அந்த பதிகத்தை. அதுதான் அக்கா எடுத்துக்கொண்ட இந்த ஒரு தலைப்பு. கிட்டத்தட்ட 9ஆம் திருமுறை முழுமையுமாக ஒரு பார்வை பார்த்த மாதிரி ஒரு பெரிய திருப்தி. ஏனென்று சொன்னால் இந்த திருமுறைகளிலே கொஞ்சம் பாவப்பட்ட திருமுறை இந்த 9ம் 11ம் வந்து. ஏன்னா 8 வரைக்கும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் 9 ஒளி விளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே பாலுக்கு பாலகன் வேண்டி முடிஞ்சது. அப்புறம் 10 நேரம் 12 அப்படின்னு போயிடும். 10க்கு நீங்களாம் கொஞ்சம் உயிர் கொடுக்க போய் இங்கே 10 தெரியுது. 11 விளையாட்டிலே கிடையாது நேரம் அப்புறம் 12 தான். அதனால் 9ஆம் திருமுறை என்பது அதில் எவ்வளவு பதிகம் இருக்குது, அது எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கூட பொதுவாக யாரும் ரொம்ப அதிகம் பார்க்கறதில்ல. ஆனால் அது பார்க்க வேண்டிய இடங்கள் பல. அதை இன்னைக்கு தாயினும் நல்ல முக்கணான்னு ஒரு தலைப்பை நான் கரூர் தேவரிலிருந்து எடுத்து கொடுத்தா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த திருமுறை 9ஆம் திருமுறை முழுவதுமாக ஒரு புரட்டு எங்கெல்லாம் தாயினும் நல்ல முக்கணான்னு எடுத்துக்கொண்டு 9ஆம் திருமுறை ஆரம்பத்திலேருந்து அருமையாக எடுத்தாங்க. அதாவது காணும் உபகாரத்தை சொல்லுகின்ற முதல் பதிகத்திலே விளம்புமா விளம்பே நுகருமா நுகரே பணியுமா பணியே இசையுமா இசையேன்னெலாம் முதல் பதிகத்தில் அவர் சொல்கிறதே பின்னாடி சாத்திரம் 11ஆம் சூத்திரத்தில் சொன்ன அப்படியே காணும் உபகாரம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளத்தை காணும் உள்ளத்தை கண்டு காட்டலின்னர். அந்த கண்டு என்பது காணும் உபகாரம், காட்டலின் என்பது காட்டும் உபகாரம். அந்த காணும் உபகாரம் என்பது சுவாமி நம்மோடு இருந்து கொண்டு நாம் அனுபவிக்குமாறு செய்கிறான். இந்த கருவிகரணங்களை எல்லாம் நமக்கு கொடுத்த பெருமான் உலக நுகர்ச்சி பொருள்களை எல்லாம் கொடுத்து கருவிகரணங்களை கொடுத்தால் மட்டும் காணாது. ஏனென்று சொன்னால் அதை கொண்டு நம்மால் அனுபவிக்க முடியாது என்று நம்மோடு உடனாயிருந்து அனுபவிக்கும் செய்கிறான். அதுதான் உடனாயிருந்து செய்கின்ற காணும் உபகாரம். அதில் இருந்து ஆரம்பித்து அருமையான செய்திகள்லாம் சொல்கிறாங்க. நான் அதை அப்படியே தொகுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். நாம தான் சதுரர்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க உண்மையிலே. ஏன்னு சொன்னால் மாணிக்கவாசகர் சதுரரா சுவாமி சதுரரான்னு இல்லை, அந்த திருவாசகத்தை படிக்க நமக்கு தந்து படிக்கிற வாய்ப்பு பெற்ற நாமெல்லாம் சதுரர்கள் என்ற ஒரு அருமையான செய்தி. இந்த பிறவி நிலையிலிருந்து பிறவா நிலைக்கு போகணும்னா அதுக்கு திருவாசகம் தான் உதவி செய்யும் சாத்திரம் சொல்லுது. பாய்பரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய்மலரால் சொற்செய்து மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதூர் ஆளும் தேனர். அதனால் அந்த இதில் நம்முடைய திருக்களிட்டுப்படியார் சாத்திரம் திருவாசகத்தை படித்தா முக்தி இன்பம்னு சொல்லி, அதனால் அந்த திருவாசகத்தை நம்ம கையில் கிடைச்சதுன்னா நாம தான் சதுரர் என்ற ஒரு செய்தியை சொல்லி அந்த 3 மலங்களையும் ஆணவம் கண்மம் மாய என்ற 3 மலங்களையும் நீக்க வல்லவன் பெருமான், அவன்தான் தாயினும் நல்ல பெருமான் என்று ஒரு அருமையான செய்தி சொன்னாங்க. திருவாசகத்தில் நிறைய இடத்தை எடுத்துக்கொண்டு அதில் தண்டபாணி தேசிகருடைய உரையையும் அங்கு காட்டினாங்க. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேங்கிற இடத்துல அவர் எழுதுவார் தண்டபாணி தேசிகர். தாயிற் சிறந்த தயாவான தத்துவம்னா தாய் தன் குழந்தையின் மீது உள்ள பாசத்தினாலே மலம் மூத்தரங்களையும் நீக்குவாள் எழுதுகிற. அப்படியே எழுதிட்டு அப்பேற்பட்ட தாயும் அவள் அந்த குழந்தை ஏதேனும் சமுதாயத்திலே சொல்லக்கூடிய பெரிய தீங்கு செய்யுமாயின் அவளை வெறுப்பள் சுவாமி எழுதுகிறார் தனமணி சார். ஆனால் பெருமான் அப்படி நம்மளை ஒரு நாளும் வெறுக்கலையாம். ஏன்னா வெறுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க,
ஒரு பிறவியை கொடுத்து அனுபவிச்சுட்டு வாடா, போய் வினையை கழிச்சிட்டு வாங்குறான். ஒரு 100 பிராரத்த வினையை கழிச்சிட்டு வான்னு அந்த இடத்துல 100 கழிச்சிட்டு ஒரு 300 எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அவன் முன்னாடி போய் பல்லை காட்டுறோம். அப்போவுமே என்ன பண்ணுறான் பாருங்கள், கருணையோடு இன்னொரு பிறவி தரேன், போடா ராஜா, இப்போ மாதிரி நல்ல பிள்ளையாக போ, அப்படி தான் சொல்லி அனுப்புகிறான். வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கிங்கிறது. அப்படி வரான். ஒரு நாள் அவன் வந்து சலிக்கவோ கோப்படவோ இல்லை, திரும்ப ஒரு பிறவி கொடுத்து அனுப்புகிறான். கொடுத்து இந்த பிறவியில் நல்ல பிள்ளையாக இருந்துட்டு வரணும் ராஜா அப்படின்ட்டு அனுப்புகிறான். நாம் அதுலேங்க வந்து என்ன பண்ணால் புதுசாக ஏதோ செஞ்சுட்டு போகிறோம். அப்போ அந்த சுவாமி வந்து அவன் இதைன்றதே இல்லை. அதான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவம்னு சொல்லிவிட்டு ஞாயிற்கடையாம் நாயேனைங்கிறதுக்கு நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசம் வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவை தான் நானோ தான் என்னதோ எங்கள் அதிகாரம்பர் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவன்பர். அப்படியே திருச்சதத்தை எடுத்து கையாண்டாங்க. ஆயனான் மறையவனும் நீயே யாதல் அறிந்து யான் யாவரினம் கடையனாயன் ஆயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையோ என்று பேயனேன் மற்றொரு பெருமை என்பெருமான் என்று சொல்லி பேசுகிறேனே என்பர். அந்த இடத்துல தண்டமணி தீசர் ஞாயிற்கடையாம் நாயனை எழுதும் பொழுது இவங்க சொன்னதெல்லாம் தொகுத்தவர் ஒரு வார்த்தை எழுதுவார். நாய் குலத்தால் இழிந்ததாயினும் குணத்தால் உயர்ந்ததாம் அவர் எழுதுவார். அப்படியே அந்த குணம் இவங்க வரிசைப்படுத்திட்டே வந்தாங்க. செய்நன்றி அறிதல், தலைவனை போற்றுதல், இதெல்லாம் நாயினுடைய குணம். அந்த குணங்களும் இல்லாத அடியேன் நாயினும் கடையனாம் எழுதினார். திருப்பெருந்துறையிலே நீ வந்து உன்னுடைய உருவத்தை காட்டி குருநாதராய் எழுந்தருளி எனக்கு நீ உபதேசம் செய்த பின்னரும் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் என்று சொன்னால் அடியேனுடைய தன்மை இவ்வளவுதான். அதனால் ஞாயிற்கடையாம் நாயேன் என்று எழுதுவார். அந்த செய்தியெல்லாம் ரொம்ப அருமையாக வந்து எடுத்து சொன்னாங்க. 9ஆம் திருமுறையை நீங்கள் எல்லோரும் படிங்க. அதுக்கு ஒரு கதை வேறு சொன்னாங்க. லட்டை நான் சாப்பிட்டா மட்டும் தெரியுமா, நீங்கள் சாப்பிட்டா தானே. ஆமாம், ஆனால் நீங்கள் லட்டை சாப்பிட்ட விதத்தில் எங்களுக்கு லட்டு சாப்பிடணுன்னு ஆசை வந்தது. ஏன்னா 9ஆம் திருமுறை கையானே நீங்கள் சாப்பிட்ற விதத்தில் இருக்குல்ல, நீங்கள் சுவைத்து சாப்பிட்றவங்க முகத்தை பார்த்தோன்னே இது ஒன்று வாங்கி சாப்பிடலாம் போல், நல்லா இருக்கும் போல இருக்கேன்னு நமக்கு தோணும். அதே இது நீங்கள் ஒரு கஷாயம் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு உடனே வாங்கி குடிக்கணும்னு தோணுமா என்ன? இல்லை. அப்போ அது லட்டாக இருந்தாலும் சாப்பிட்றவங்க சாப்பிட்டா நமக்கு அதை சாப்பிடணும்னு தோணும். அது மாதிரி வந்து அதை செஞ்சாங்க, அருமையாக செஞ்சு. அதனால் அம்மா வந்து ஆவின் பாலை ஊட்டுவாங்களா? நான் முதல்ல இப்போ உள்ளது எப்படி அவருக்கு தெரியும்னு இப்போ ஆவின் பாலை தான் ஊட்டுதாங்க, பாக்கெட் பாலை. நான் அது எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஓ அது ஆவின் பால், அதனால் எல்லாம் ஊட்டுவாங்கன்னு சொல்லிட்டே வந்தாங்க. என்னமோ தெரில, இந்த மக்களுக்கு இந்த ஐபிஎல் ஒரு கண்ணை உறுத்துக்கிட்டே இருக்குது, அது ஏன்னே தெரில. அவரும் காலையில் ஐபிஎல் சாயங்காலம் பார்ப்பாங்க, சாயங்காலம் போடுதாங்க பார்க்குறோம், ஏன் நாங்கள் என்ன? அது மாதிரி இந்த அம்மாவும் வந்து ஐபிஎல்லை பார்க்குறாங்க. நான் காலையிலே சொன்னேன் ஐபிஎல் எவ்வளவு முக்கியமானது வாழ்க்கையில் அப்படின்னு. சார் நல்லா யோசிச்சு பாருங்கள், 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆகி வீட்டில் பொழுது போகாமல் 4 பொழுதும் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்ருக்க ஆட்கள்லாம் இப்போ ஒரு சாயங்காலம் 4 மணி நேரம் ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்கான். அந்த அம்மாவும் நிம்மதியாக இருக்கா இல்லையா? அதை சொல்ல கூட பயமாக இருக்குது பாருங்கள். என்ன நிலமை பாருங்கள் நம்ம நிலமை. அந்த ஐபிஎல் இவங்களுக்கு கண்ணை உறுத்துது, ஏன்னு தெரில. கடைசியில் அருமையான ஒரு செய்தியை சொல்லி கொண்டு முடித்தாங்க. இந்த போற்றிப்பகருடையது தான். ஏன்னா தாய் என்கின்ற அந்த ஒரு சிறப்பை வந்து உயர்வாக சொன்ன இடம் வந்து அந்த சாத்திரம் தான். அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்குமென வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் சும்மா மட்டும் இருக்கலாங்க. சும்மானா நம்ம உட்காந்துருக்கலாம் சார். அங்கேருந்து ஒரு வேலை செஞ்சான். என்ன பண்ணாமல் பாருங்கள், நம்முடைய வினை என்னங்கிற லிஸ்ட்டை கையில் வச்சுருக்கானா. வினையை எப்படியோ அதுக்கு தக்கன உடம்பை ரெடி பண்ணுறான் உள்ள. ஏன்னா எல்லோரும் ஒன்று போல் வந்திருக்கலாமே. அப்போ அவங்கவுங்க ஒரு மாதிரி வந்து இருக்கிறாங்க. நானும் வேல்சாமி ஐயா மாதிரி அழகாக பிறந்திருப்பேன், நான் இப்படி பிறந்தேன்னா வினை வந்து. அப்போ வந்து அந்த வித்தியாசம் ஏதோ வச்சுனார். காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து. எவ்வுறுப்புங்கிறாரு, எல்லாம் வைக்கணும். கை வைக்கணும், காலை வைக்கணும், நகம் வைக்கணும், மண்டை வைக்கணும், முடி வைக்கணும். மூளை வைக்க மறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. முடி மட்டும் நிறைய வச்சு அதை வைக்க மறந்துட்டான்னா அது இடத்துல வேறு வைக்கணும். காதை பின்னாடி கொண்டு வச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அது இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண. நம்ம வந்து கிச்சனில் கூட பாருங்கள், ஒரு பிளேட்டு, தட்டு, டம்ளர் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கா, ஒவ்வொரு நாள் ஒரு இடத்துல இருக்குது. அது மாதிரி ஒன்று காதங்கனையும் கண்ணை மூக்கைங்கனையும் வச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க. எல்லாம் வச்சாச்சு போ அப்படின்னான்னா அது இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி
எவ்வொரு உப்பும் ஆசரவே செய்து, அப்புறம் அருமையாக சொன்னாங்க திருத்தினர். அதுதான் வந்து எனக்கு கடைசியில் ஒரு ஃபினிஷிங் டச் பண்ணுறாங்க சார். அப்படியே அந்த புருவத்தை லேசாக அப்படி டச் பண்ணி விடுதான், அப்படி சிரிச்சா ஒரு கண்ணத்தை அப்படி குழி விழுது மாதிரி அப்படி ஒரு டச் போட்டு விட்டான். அதெல்லாம் பண்ணி விட்டது சார். அவன் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி விட்டுருக்கான் பாருங்க. ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தினர். அதுதான் சில அந்த பொசிஷனில் வெளியே வர்றதுக்காக யோகத்தில் இருக்கிற மாதிரி. நாங்களாம் நேற்று ட்ரெயினில் வந்தோம், ஸ்லீப்பர் பெர்த்தை போட்டு படுத்தோம். அதை மாதிரி குழந்தை பெர்த்தை போட்டு இப்படி படுத்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி வெளியே கொண்டு வருவீங்க நீங்கள்? எவ்வளோ பெரிய டாக்டர் இருந்தாலும் நீங்கள் எப்படிமே வெளியே கொண்டு வருவீங்க? குழந்தை இப்படி படுத்துருக்குன்னா அப்படியே வெளியே இருந்து சொல்ல முடியும், இப்படி பண்ணி சொல்ல முடியும்? சொன்னதை கேட்குமா என்ன? சாமி என்ன பண்ணான் பாருங்க, இப்படி தலை கீழே கால் மேலே வச்சு அந்த பொசிஷனில் கரெக்டாக யார் செட் பண்ணி வச்சா? சாமி வச்சா. அந்த துவாரம் வெளியே மெல்ல வெளியே கொண்டுறணும். யார் தெரியுமா கொண்டு வந்தான்? இவங்க டாக்டர்லாம் உதவி பண்ணாங்க, ஆனால் கொண்டு விட்டது அவன். தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை அப்படின்னு அங்கே கூட வந்து பிறந்தது. நம்ம எல்லாம் வந்து அம்மாவை படுற கஷ்டத்தை சொல்கிறோம், இல்லைன்னு சொல்ல. அந்த குழந்தையும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வெளியே வருது. அந்த சிரமப்பட்டு வெளியே வர்றப்போ கூடவே இருந்து சிரமம் இல்லாமல் கொண்டாடுறது யாருன்னா சாமி கொண்டாடு. கூட வச்சிருந்து 10 மாதமாக உள்ளே வச்சுருந்த தாய்க்கும் தான் இருந்தது தெரில, வெளியே கொண்டு கொடுத்த அந்த கடவுளை இந்த லேடி டாக்டர்களும் பார்த்ததில்லை. பார்த்துருக்கீங்களாம்மா? என்னைக்கு லேபர் ரூமில் சாமியை பார்த்தா வந்து வேலையை முடித்து கொடுத்துட்டு போகிறான். ஒவ்வொரு குழந்தைக்கும் பண்ணுறான் அவன். அதுதான் இப்போ எப்படி சொல்கிறார் பாருங்க. என்ன ஒரு இது யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றின்னு அவங்க அதோடு முடித்தாங்க. ஆனால் தாய்ங்கிற சிறப்பு அதுக்கப்புறமும் கொண்டு போகிறான். அந்த குழந்தை பிறந்தவுடனே மாயக்கால் தான் மறைப்ப நன்கறிவு ஒளிந்து அக்காலந்தன்னில் நன்கு தீது ஒல்லையூரா காலம் தன்னில் பசியை அறிவித்து. பசினா என்னன்னு இவ்வளவு நாள் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னாரு அது வயிற்றுக்குள்ளே இருந்தது, அருமையாக தொப்புள் கொடி வழியாக ஜோராக ஃபீடிங் போயிட்டே இருந்தது, நோ ப்ராப்ளம், உள்ளே இருந்தது. இப்போ வெளியே வந்த அப்புறம் தான் தெரியுது பசினா என்னன்னு. பசியை சாமி காட்டுறான். பசியை அறிவித்தா மட்டும் காணாது, அதுக்கு சொல்ல தெரியணும். என்ன பண்ணான் பாருங்க, அழுவு வித்து. யார் செஞ்சாத? சாமி பண்ணுறான். பசியை அறிவித்து அழுவு வித்து. இப்போ அந்த பசியை அழுவித்த உடனே என்ன பண்ணணுன்னாரு, யார் பால் கொடுக்கணும்? அம்மா கொடுக்கணும். இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு, அதுவே ரொம்ப சோர்வாக படுத்துருக்கு, அதுக்கு இன்னொரு டம்ளர் ஹார்லிக்ஸ் கூட கொடுக்கல, ரைட்டுங்களா? ஆனால் இதை கேட்ட உடனே அந்த அம்மா எப்படி இருந்தது சொல்கிறார் சார். உக்கு ஆவி சோர தாய் உள்நடுங்கி சிந்தை உருகும் உலை உருகும் தீம் சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்பேன்னு. அந்த குழந்தை அழுத உடனே அதில் கேட்ட அந்த ஒரு ஆனந்தத்தில் அந்த அம்மா அப்படியே சிந்தை அங்கேருந்து உருகி அந்த உருகினை தான் அப்படியே வந்து முலை வழியாக பாலா வழி வந்தது. அப்போ குடித்ததெல்லாம் பால் எதுன்னு அம்மாவினுடைய உருக்கம் பாலாக வந்துருக்கு. இந்த தாய்க்கே இவ்வளவுன்னா இதுக்கெல்லாம் பின்னணியாக இருக்கிற அந்த தாய் இதை விட நல்லது. அதுதான் பாயிண்ட் சொல்லி அப்படி எடுத்துகிட்டு போகிறார். சிந்தை உருகும் முலை உருகும் தீம் சுவை பால் வந்து மடுப்ப. நாங்களும் டீ வந்து குடிக்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அங்கே வரக்காணும், அதுதான் அவங்களை இழுத்துக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஐயாட்ட பேச கொடுத்துருப்பேன். அங்கே பால் வந்துட்டு தானே, அங்கே டீ வரல. அதனால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றியும். அன்னைக்கு வந்து அந்த அம்மா பிள்ளைங்கிற பாசத்தை ஒரு கயிறால் வச்சு கெட்டினானா, அந்த கயிறு தான் அன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புங்கிற கயிற்றுக்குள்ளே நிற்கிறோம். நம்ம இதை காட்டினது சுவாமி. எல்லோரும் இப்படி உட்காந்துருக்கிறீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த வேகாத வெயிலில் உசுன்னுக்கிட்டு பேசுகிறதும் ஒன்றும் புரியாமல் நீங்களும் நொந்து போய் இருக்கிறீங்கன்னா எங்கள் மேலே ஒரு அன்பு தானே, வேறு எதுக்காக உட்காந்துருக்கீங்க? இல்லை இப்படி கூட இல்லை, அடுத்தால ஒருத்தர் நல்லா பேசுவார் நம்பிக்கையில் உட்காந்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைங்களா? அந்த அக்கா நல்லா பேச்சு, அந்த ஆள் நல்லா பேசுகிற, நடுவில் இவன் எதுக்குடா அவ்வளோ நேரம் பேசுகிறான்னா டீ வரட்டும்னு பேசிகிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பந்தித்த பாச பெரும் கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேச. அப்படியே சார் ஒரு தாய் பாசம் அப்படின்னா என்னன்னு இந்த போற்றி போகருடைய சொன்ன மாதிரி வேறு எந்த நூலும் சொன்ன மாதிரி அதுதான் அவங்க எடுத்து டச் பண்ணாங்க. தலைப்பு அப்படி வரமே. அது அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கையால் முதலாய எவ்வொருவும் ஆசரவை செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி. குழந்தை பிறந்தவன மாயக்கால் தான் மறைப்ப நன்கறிவு ஒளிந்து அக்காலம் தன் நன்கு தீது ஒல்லையூரா காலம் தன்னில் பசியை அறிவித்து அழுவித்து
உக்கு ஆவி சோர தாய் உள் நடுங்கி முலை சிந்தை உருகும் முலை உருகும் தீம் சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச பெரும் கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றின்னு சொன்னார். பேர்பட்ட ஒரு சிறப்பு. உண்மையாகவே சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இன்றைக்கும் அந்த விண்ணப்பம் வைக்கிறேன். உங்களுடைய மகள், உங்களுடைய மருமகள், உங்களை பேத்தி குழந்தை உண்டாங்கன்னா இந்த பாட்டை சொல்லி கொடுங்க. உங்களுக்கு அவர்கள் குழந்தையை மட்டும் சுமக்கவில்லை, கூடவே இறைவனும் உள்ளே இருக்கிறான் என்பதை அவர்கள் உணரட்டும். வாழ்க்கையில் அதை உணர்ந்து திருநீர் பூசட்டும். பெருமான் உள்ளே இருந்து என்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கிறான் என்கின்ற உணர்வு அவங்க வந்ததுன்னா கடைசி வரைக்கும் என்னுடைய குழந்தையை அவன் பார்த்து கொள்வான் என்கின்ற உணர்வு வரும். அதுதான் இன்பமே என்னாலுடைய அடிப்படை, வேற ஒன்றும் இல்லை. அவன் கூட இருக்கிறான் என்கின்ற உணர்வு முழுமையாக கிடைக்குமானால் அதைவிட பெரிய இன்பம் வேற இல்லை. அதை யார் நம்ம சொல்லணும்னா நாம் தான் சொல்லணும். அதையெல்லாம் இந்த சாத்திரங்கள் இதில் படித்தா அதில் நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான தலைப்பை தாயினும் நல்ல முக்கணான் என்று சொல்லி கருவூர்த்தேவருடைய அந்த குறிப்பை வைத்து கொண்டு நிறைய செய்திகளை தொகுத்து சொன்னார்கள். நம்ம வேகமாக சொன்னார்கள். அதனால் அவர்களுக்கு உங்கள் எல்லோர் சார்பிலும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்து அவர்களை வாழ்த்துகிறோம். வந்துருமா? நானும் வராமல் விடுறதா இல்லைல்ல மைக்க. அதனால் அடுத்த நிகழ்வானது டீ குடிக்கிறது. அதுக்கு அடுத்த நிகழ்வானது நம்முடைய போற்றுதலுக்குரிய வேல்சாமி ஐயா அவர்கள். நான் அவர்களை ஒரு அறிமுகம் இப்பொழுது செய்து விடுகிறேன். டீ குடிச்சிட்டு வந்த உடனே நேர ஐயா ஆரம்பிச்சிடுவாங்க. அவர்கள் ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி என்று சொல்லி பெரிய புராணத்திலே இருந்த தலைப்பு. அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றில் வர்ற இடம், அந்த இடமெல்லாம் அவர்கள் தான் சொல்லணும். இந்த தலைப்பை கொடுத்து உதவியவர்களும் அவர்களே. ஐயா அவர்களை நாங்கள் கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக இந்த சத்சங்கத்திலே அவர்களை கொண்டு ஒரு சொற்பொழிவு துவங்க வேண்டும், அப்புறம் அது தொடர வேண்டும் என்று நானும் ஐயாவும் பேசிக்கொண்டே இருந்தோம். அது இவ்வளவு நாள் நடைபெறாததற்கு காரணம் சுமந்த தவக்குறைவு, திருவருளில் அப்படிலாம் சொல்ல வேண்டாம், என்னுடைய சோம்பேறித்தனம், அதை சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் வாங்க நம்ம 2 பேருமா ஒரு நாள் போகலாம்னு சொன்னாங்க. அது ஏதோ வகையில் அப்படி அமையவே இல்லை. சுபாகர் நினைக்க இப்போ தான் புரியுது, இவன் தான் காரணமா அப்படின்ட்டு அதனால் அது அப்படியே கொஞ்சம் தட்டி போய்கொண்டே இருந்தது. அதனால் ஐயா அவர்களும் எல்லாருக்கும் தெரியணும், அவர்கள் ஒரு நெசவு ஆலை பிரிண்டிங் மில் ஒன்று வைத்தார். அதனுடைய மில் அதிபர் அவர்கள். அவர்களுடைய தம்பியாரும் அவர்களுடைய புதல்வரும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து மிகச்சிறப்பான அளவிலே, ஒரு பெரிய அளவிலே பவானியிலே இன்றைக்கு ஒரு ஆலைக்கு சொந்தக்காரர் அவர். அவர்களுக்கு பெரிய புராணத்திலும் குறிப்பாக நம்முடைய CKS ஐயா உரையிலும் ஆழ்ந்த ஒரு பக்தி கொண்டு அதனை கற்று தேர்ச்சி உற்று இன்றைக்கு அதை எல்லோருக்கும் சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18 நாட்கள் மாதம் பெரிய புராண உரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குமாரபாளையத்திலே ஒரு கோயிலிலே CKS ஐயா உரை வைத்து கொண்டு பெரிய புராணத்தை வாரம் ஒரு வகுப்பு என்கின்ற அளவிலே 12 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி நிறைவு செய்து 2வது சைக்கிள் இப்பொழுது கடந்த 7 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே உள்ள அன்பர்கள் எப்படி இருப்பார்கள், எவ்வளோ புண்ணியம் செய்தவர்கள்னு பாருங்கள். அப்போ அவினாசியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கவுந்தம்பாடியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கோயம்புத்தூரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அந்த குமாரபாளையம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, ஈரோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 5 இடங்கள் 18 வகுப்புகள். இது போக நம்முடைய மணிவாசர் மன்றத்தின் மூலமாக சாத்திர வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பிலே திருமுறை பயிற்சி வகுப்பு ஆசிரியராக இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நம்முடைய விஜயமங்கலம் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை குருநாதராக கொண்டு அவர்களிடம் சமயம், விஷயிடம், நிர்வாணம், இவரது ஆச்சாரிய அபிடேகமும் பெற்று நம்பி ஆரூரன் என்ற பட்டத்திற்கு உரியவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி நன்னாள் அன்று அவர்களுடைய குருநாதரோடு இணைந்து இருந்து பெருமாநல்லூர் பக்கத்தில் அந்த ஆதியூர் என்ற ஒரு சின்ன கிராமம், அங்கே ஒரு கோயில்,
அங்கே ஐயாவுடைய குருநாதர் சொக்கலிங்க ஐயாவும் ஐயா வந்து எப்போவும் இருந்து நடத்துவார்கள். சொக்கலிங்கம் ஐயாவிட கிட்டத்தட்ட தீட்சை பெற்ற ஒரு 100-150 பேர் இருந்து சிவபூஜை செய்து, அது ரொம்ப சின்ன கிராமம், ரொம்ப அமைதியாக இருக்கும். சுவாமியும் இந்த நண்பர்களும் தான் இருப்பாங்க. அப்படி இருந்து ரொம்ப சிறப்பாக ஐயாவும் கூடவே இருந்து அந்த நிகழ்வை வருடந்தோறும் சிவராத்திரிக்கு வர எங்கே போனாலும், ஆனால் இரவு அங்கே தான் கூட இருப்பார்கள், இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஒரு பெரிய பேர் என்று சொன்னால், இன்றைக்கி கொங்கு நாட்டிலே முதுபெரும் புலவராக விளங்குகின்ற நம்முடைய சென்னியப்பன் ஐயா அவர்களிடமும் காலம் சென்ற திரும்ப வையாபுரி ஐயா அவர்களிடமும் நேரடியாக பல ஆண்டு காலம் பாடம் கேட்ட வாய்ப்பு பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் சித்தாந்த பாடங்களை நம்முடைய 2 பெரும் பேராசிரியர்கள் அவர்களிடம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நெடுநாள் கிடைத்தது. அது அவர்களுடைய உழைப்பும் காரணம் ஏன்னா ஒரு பக்கம் மில் பணி, குடும்பம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த படிக்கணும், படித்ததை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தொடர்ந்து நிறைய இடங்களிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 12 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த குமாரபாளையம் கோயிலிலே அந்த பெரிய புராணத்தை நடத்தி நிறைவு செய்து அது ஒரு பெரிய திருவிழாவாக நடத்தினார்கள். அடியனெல்லாம் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு பெரிய புராணத்திலே மிகுந்த ஒரு பற்று கொண்டும் ஈடுபாடும் கொண்ட நம்முடைய திருச்சி ராகவன் ஐயா போன்ற பெரியவர்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்திருந்தார்கள். இன்றைக்கு அடியேனை பொறுத்தவரையில் பெரிய புராணத்தில் எனக்கு எப்போ எதுவும் தெரியலைனாலும் உடனே ஹெல்ப்லைன் நம்பர் அதுதான். அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் சொல்ல, அதில் என்ன இருக்குது, எனக்கு தெரியாத எனக்கு சொல்லிக் கொடுக்குறது ஐயா தான். அதில் இதுவரைக்கும் நான் கேட்ட அநேகமாக ஒரு 25 ஆண்டு கேட்டிருப்பேன்னா ஒரு 24 தடவை புஸ்தகத்தை எடுக்காமல் பதில் சொன்னவர்கள். அதுதான் அதில் சிறப்பு. அவர்கள் அநேகமாக நான் சொல்லும் பொழுதே உடனே நான் கூட நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா பிறகு அப்படிமா இல்லை உடனே பெரிய புராணம் தானே உடனே வாங்கிக்கோங்க, ரெடிமேட் தான் உடனே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்வார்கள். அதில் என்ன பெரிய சிறப்புன்னா, நான் அறிந்த வகையில் பெரிய புராணத்தில் நிறைய பாடல்கள் அவர்களுக்கு மனனம். 4286 பாடல்கள் இருக்குன்னா எவ்வளோ பாடல் மனனம்னு எனக்கு தெரியலை. அதோட நான் என்ன சொல்லுவேன், எவ்வளோ பாடல் மனனம் இல்லையோ அதை சொல்லிட்டு போகலாம், ஏன்னா அதான் குறைந்த நம்பராக இருக்கும். அதனால் அதை சொல்லிடலான்னு பார்க்குறேன். இன்னும் மனனம் பண்ண வேண்டியது அந்த நம்பர் ஒன்றா வச்சுக்கிடுவோம் இனிமேல். அவ்வாறு ஒரு மனனம் செய்தவர்கள். நல்ல வேளை டீ வந்துருச்சு. அதனால் நான் அதில் பெரிய சிறப்பு என்னென்னா, அந்த பெரிய புராண பாடல்களை மனனம் செய்த ஒரு சிறப்பு. ஐயாலாம் பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, உரையாசிரியர் சிவகவிமணி ஐயாவுடைய உரையையும் சேர்த்து மனப்பாடம் செய்பவர்கள். அதுதான் அதில் சிறப்பு. பெரிய புராணம் 12 ஆண்டுகளாக ஒரு இடத்துல நடத்தி முடித்து இன்றைக்கி இப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல கூட சேக்கிழார் சுவாமியுடைய பெரிய புராணம் அப்படின்னு அவங்க சொல்லதே இல்லை. பெரிய புராணம் CKS ஐயா உரையுடன் 2 புஸ்தகத்தை இப்படி வச்சு தான் நடத்துவாங்க பாடத்தை. இந்த CKS ஐயா உரை அவங்க எப்படி அடியேன் கொஞ்சம் பாடம் கேட்டிருக்கேன் கொஞ்சம் அப்படி அப்போ எப்படின்னா, இந்த பாட்டுக்கு இதெல்லாம் முக்கியமான இடம் அப்படி சொல்ல கிடையாது. பாட்டை முழுமையாக வாசிக்க மாதிரி CKS ஐயா உரையையும் முழுமையாக வாசித்து அந்த பொருளை சொல்கிறது. அப்படி அதை நடத்திட்டு போகிறவங்க எல்லாத்துக்கு மேலே ரொம்ப எளிமையானவர்கள். எதையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இல்லாமல் அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், ரொம்ப காலமாக இங்கு அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த என்னுடைய எண்ணம் இன்றைக்கி சுக்கநாத பெருமான் திருவருளால் நிறைவேறுகிறது. இனிமேலும் அடிக்கடி வர வேண்டும் என்று நான் நினைத்த ஆசிரியர்களையும் இன்றைக்கு இங்கு கொண்டு வைத்ததற்கு சொக்கநாதன் திருவருள் என்னுடைய. அதனால் இப்போ அவங்க நம்முடைய விமலா அக்காவாகட்டும், மங்கை அக்கா ஆகட்டும், நம்முடைய தம்பி அமர்நாத் ஆகட்டும், பாலமணிகண்டன், நம்முடைய சுப்பராயன், இவர்களெல்லாம் இந்த சங்கத்திற்கு அடிக்கடி வர வேண்டும். அதனால் சங்கத்திற்கு உங்களை போன்றவர்கள் வேண்டும், உங்களுக்கும் இந்த சங்கம் போன்ற அமைப்புகள் நமக்கெல்லாம் வேண்டும். அதனால் வரக்கூடிய இதில் தொடர்ந்து நீங்களும் நிறைய இங்கெல்லாம் செய்வதற்கு எனக்கு இன்னொரு பெரிய பெருமை என்னென்னா, ஒரு 15-20 வருஷம் கழித்து, சார் அவர் அமர்நாத் ஐயாலாம் அங்கே வராங்க அப்படின்னு சொன்னால் நாம் பெருமையாக சொல்லிக்கலாம். 2026 ஞாபகம் இருக்கான், நானும் ஐயாவும் தான் முதல் தடவை தம்பியை கொண்டு வந்தோம். தம்பின்லாம் சொல்லாங்க, பெரிய அமர்நாத் ஐயா அப்படின்னு அப்புறம் சொல்லிக்கலாம் நாங்கள். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு அது ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. இப்போ பாலமணிகண்டன்லாம் எங்கேயாவது பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக அல்லது துணைவேந்தராக இருப்பார் இன்னொரு 25-30 வருஷம் கழிச்சு. அப்போ பாலமணிகண்டன் ஐயா தம்பியா சரி ஐயா டாக்டர் பாலமணிகண்டன் அவர்கள் முதல்ல இங்கே வந்தது
நம்ம கூட்டம் வந்து சொல்லக்கூடாது. அப்போ அவங்க வந்த அன்னைக்கு நானும் வந்திருந்தேன், மத்தியானம் கத்திரிக்காய் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். வந்து சுப்பராயன் மட்டும் என்ன, ஒளி இதழுடைய 25வது ஆண்டு விழா மிகச்சிறப்பாக ஒருவேளை இந்த வளாகத்திலே நடக்குமானால் அன்னைக்கு அவர் இங்கே இருக்கும் பொழுது இவர்கள் முதல் முறை வந்தபோது நான் வேலை செய்ய ஐயாலாம் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றோம்னு சொல்லி பின்னாடி ஒரு 3வது ரோவில் நாங்கள்லாம் உட்காந்துக்கலாம். அதனால் அப்படி இவங்கள்லாம் வந்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சொக்கநாத பெருமான் நமக்கு அருள் செய்வார். அதனால் இவர்களெல்லாம் வந்து வரவேண்டிய ஒரு சபை. அதனால் இன்றைக்கி வந்து இந்த முதல் நாள் இங்கே இந்த மே 1ஆம் தேதி இவங்க எல்லாருமே இன்றைக்கி ட்ரெய்லர் தான் ஓட்டுறாங்க, படம் இனிமேல் ஓட்டுவாங்க வந்து. அதனால் இன்றைக்கி நாங்கள் இவங்களை வச்சு இன்றைக்கி ஃபிலிம் தான் காட்டுறோம், அப்புறம் ரோல் பிறகு காட்டுவோம் என்று சொல்லி ஒரு சின்ன தேநீர் இடைவேளை முடிச்சுட்டு வந்து ஐயா அவர்கள் நம்ம எல்லாம் ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கடிக்க இருக்கிறார்கள். அதனால் சீக்கிரமாக டீயை குடிச்சிட்டு வாங்க, முடிச்சுட்டு வந்து ஆரம்பிப்போம்.